Hi students, how are you? All going good? ஃபாலோ பண்றீங்களா கரெக்டா? எஸ், ஓகே. கவின் மல்லர், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஒரு கிளாஸ் முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஹேபிட்டட், அதோட தேலஸ் ஆர்கனைசேஷன். ஹேபிட்டட்னா என்ன? மெயினாக வந்து எங்கே இது ப்ரெசெண்டாக இருக்குது? அக்வாட்டிக்கில், டெரஸ்ட்ரியலில், மற்ற சில ஹேபிட்டட்டில் கூட ப்ரெசெண்டாக இருக்குது. தேலஸ் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் அவங்களோட பாடி வந்து, அவங்களோட பிளான் பாடி வந்து எப்படி எல்லாம் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ அதுவும் இது ரெண்டு தான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் படிக்க போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஹேபிட்டட். ஆல்கே வந்து டைவர்ஸ்டு ஹேபிட்டட்ல ப்ரெசெண்டாக இருக்குது. ஆல்கேங்கிறதே வந்து அதோட ஹேபிட்டட் பார்க்கும்போது, இல்லை அது எதுவாக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஹேபிட்டட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டைவர்ஸ்டாக இருக்காங்க. அவ்வளோ வந்து அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி அவ்வளோ இருக்காங்க. இதில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்காங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் ஆல்கே, அக்வாட்டிக் மேஜர் வந்து எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னா, டெரஸ்ட்ரியல் ஆல்கே, அக்வாட்டிக் ஆல்கே, அன்யூஷுவல் ஹேபிட்டட்டில் வளர்கிற ஆல்கேஸ். இதில் டெரஸ்ட்ரியல்லே வந்து சாஃபோஃபைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிரிப்டோஃபைட்ஸ் இருக்குது. சாஃபோஃபைட்ஸு, கிரிப்டோஃபைட்ஸ். சாஃபோஃபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து விச் ஏரியா. கிரிப்டோஃபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து நோஸ்டாக். ஓகே, இது இப்படிதான். இப்போ கொஞ்சம் நம்ம ஒன்று ரெண்டு கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி தான் மேஜர் எக்ஸாம்பிள்ஸு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸு இந்த மாதிரி தான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் படிக்கணும். ஓகேவா? கிளாஸ் வந்து ரொம்ப போரிங்காக, ரொம்ப என்னது, அப்படியே தூங்கி தூங்கி விடாதீங்க. ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் இது நமக்கு வேற வழி இல்லை. இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். மோஸ்ட்லி நீங்கள் எந்த எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக வந்து ஃபெமிலியராக இருக்கோ அது மட்டும் படிக்க, எல்லாத்தையும் படிக்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க படிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ டெரஸ்ட்ரியல் ஆல்கே வந்து சாஃபோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ் இருக்குது. சாஃபோஃபைட்ஸ் விச்சேரியா, கிரிப்டோஃபைட்ஸ் நோஸ்டாக். இதே மாதிரி இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். அக்வாட்டிக் ஆல்கே வந்து ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், மரைன். அக்வாட்டிக் தானே, அப்போ வாட்டர்ல இருக்கிறது. அதுவே ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, சால்ட் வாட்டர் இருக்கு, அதே மாதிரி மரைன் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வந்து ஸ்டாக்னண்ட் ஒரு இடத்துல மட்டும் இப்படியே, ஸ்டாக்னன்ட்னா என்ன, ஒரு இடத்துல இப்போ ஒரு குழினா அந்த குழிக்குள்ள மட்டும் கொஞ்சம் வாட்டர் வந்து இப்படி ஸ்டில்லாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் ஸ்டாக்னண்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் ஈடோகோனி. இதே மாதிரி ரன்னிங்காக இருக்கிற ரிவர், அந்த மாதிரி இருக்கிற ரன்னிங் வாட்டர், ஸ்டாக்னன்ட் சொல்லும்போது இப்போ பாண்டெல்லாம் அதில் வரும். ரன்னிங்காக இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸில் வர்றது யூலோத்ரிக்ஸ். அடுத்தது பாருங்க சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டரில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோடிக்டியோ. சால்ட் வாட்டரில் வந்து ஹைட்ரோடிக்டியோன். மரைன் ஆல்கேல வந்து எக்டோகார்பஸ். நமக்கு வந்து ஃபியோஃபைஸே இருக்குல்ல, ரொடோஃபைசியே, ஃபியோஃபைசியே, அதாவது ரெட் ஆல்கே, கிரீன் ஆல்கே, இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் மரைன் ஆல்கே தான். அப்போ எக்டோகார்பஸ் எல்லாம் அதில் வர எக்ஸாம்பிள் தான். கிரீன் ஆல்கே சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், அதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? தென் அன்யூஷுவல் ஹேபிட்டட்ல, அதாவது ஸ்னோயில் இருக்கலாம். ஸ்னோ ஆல்கே, கிளாமிடோமோனாஸ். இந்த ஸ்னோ ஆல்கே எப்படின்னா வந்து இந்த ஆல்கே இருக்குல்ல, அதில் வந்து சில குரோமோஃபோர்ஸ் எல்லாம் ப்ரெசெண்டாக இருக்கும். ஐ திங்க் அதோட பேர் ஹெமாட்டோஃபோர்ஸ்னு நினைக்கிறேன், ஹெமாட்டோஸ்போர்ஸ். இந்த ஹெமாட்டோஃபோர்ஸ் என்னென்னா வந்து அது ஒரு குரோமாட்டோஃபோ, குரோமோ மீன்ஸ் வாட், கலர். அப்போ கலர் கொடுக்குற சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்னோ பார்க்கும்போது பிங்கிஷ் கலரில் இருக்கும். இந்த ஆல்கே வந்து பட் அந்த ஸ்னோ பார்க்கும்போது ஒரு பிங்கிஷ் கலர்ல எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸ்னோ ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் தான் கிளாமிடோமோனாஸ். தெர்மல் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து மேஸ்டிகோக்ளாடஸ். அதே மாதிரி ஹாலோஃபைட்டிக் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் டுனலில்லா. லித்தோஃபைட்டிக் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் பிராசியோலா. எப்பிஃபைட்டிக் ஆல்கே ஒரு இடத்துல வந்து அட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கிறது. எப்பிஃபைட்டிக் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிவிலேரியா. ஏரோஃபைட்டிக் ஆல்கே வந்து
சைட்டோனிமா. அதே மாதிரி சிம்பயோட்டிக் ஆல்கே வந்து நோ ஸ்டாக்கு. அது கொஞ்சம் ஃபெமிலியர் நினைக்கிறேன். சிம்பயோட்டிக் ஆல்கே வந்து நோ ஸ்டாக்கு. பாரசைட்டிக் ஆல்கே வந்து எண்டோஃபைட்டிக் ஆல்கையும் எண்டோசோயிக் ஆல்கையும் இருக்காங்க. அதாவது பிளான்ஸுக்குள்ள வந்து இருக்கிற ஆல்கையும் அனிமல்ஸுக்குள்ள வந்து இருக்கிற ஆல்கையும் இருக்காங்க. அனிமல்ஸுக்குள்ள இருக்கிறது ஜூ குளோரலா, பிளான்ட்ஸ்ல எல்லாம் அசோசியேட்டடா வர்றது அனபீனா. ஓகேவா? அப்போ ஸ்னோ ஆல்கே, தெர்மல் ஆல்கே மாஸ்டிகோக்ளாரஸ், ஹாலோஃபைட்டிக் ஆல்கே டுனலீலா, தென் லித்தோஃபைட்டிக் ஆல்கே பிராசியோலா, எபிஃபைட்டிக் ஆல்கே ரிவுலேரியா, ஏரோஃபைட்டிக் ஆல்கே சைட்டோனிமா, சிம்பயோட்டிக் ஆல்கே நோஸ்டாக், பாரசைட்டிக் ஆல்கேல எண்டோஃபைட்டிக் ஆல்கே அனபீனா, அனிமல்ஸுக்குள்ளே இருக்கிறதா ஸ்லூக் குளோரலா. ஸோ ஹேபிட்டேட்டை வைஸ் பண்ணி அக்வாட்டிக்கு, டெரஸ்ட்ரியல், அன்யூஷுவல் ஹேபிட்டேட். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்வாட்டிக் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே இருக்கு, மரைன் ஆல்கே இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் ஆல்கே. ஸோ அக்வாட்டிக் ஆல்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெந்தோஃபைட்ஸ். பெந்தோஃபைட்ஸ். பெந்தோஃபைட்ஸ்னா என்ன? நாட் ஆடிபிளா? உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது? மற்ற கிளாஸ்ல எடுக்கும் போதெல்லாம் பிரச்சனை இல்லையே. கேக்குதா? am I audible now? அங்கே இங்க ஓகே ஃபைன். இங்க ஆக்சுவலி நெட்வொர்க் பிரச்சனை இல்லை, வைஃபை வந்து ப்ராப்ளம் இல்லை இங்க. ஓகே, செவரல் ஃப்ரெஷ். பெந்தோஃபைட்ஸ்னா என்ன வந்து அட்டாச்சு கண்டிஷன்ல இருக்கிறவங்க. என்னது? அட்டாச்சு கண்டிஷன்ல. ஸோ தே செவரல் ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை மரைன் வாட்டர் ஆல்கே எல்லாம் இந்த மாதிரி அட்டாச்சு கண்டிஷன்ல இருக்கு. ஓகேவா? இதில் ஃப்ரெஷ் வாட்டருக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேரா, நிட்டெல்லா, அதே மாதிரி கிளாடோஃபோரா, தென் கீமோசைஃபோன். இதெல்லாம் வந்து அட்டாச்சாக இருக்கும். எங்கே ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ராட் நம்ம வாட்டரோட பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, வாட்டரில் கீழே அந்த பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, அண்டர் வாட்டர். ஸோ அந்த பாட்டம் போர்ஷனில் வந்து ஏதாவது சப்ஸ்ட்ராட்டது கூட இப்படி அட்டாச்சு கண்டிஷன் இருக்கும். இதில் ஃப்ரெஷ் வாட்டரோட கேஸில் அதுதான் கேரா, நிட்டெல்லா, கிளாடோஃபோரா, கீமோசைஃபோன் எல்லாம். இதுவே வந்து மரைன் ஆல்கையோட கேஸ் சொல்லும்போது மோஸ்ட்லி இந்த ஃபியோஃபைசியா இருக்குல்ல, ஃபியோஃபைசியா, ரொடோஃபைஸ், இதெல்லாம் வந்து மரைன் ஆல்கே தான் அதில் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த சியோட பாட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற சப்ஸ்ட்ராட்டத்து கூட அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியோஃபைசிய குரூப்ல இருக்கிறவங்க. அப்போ பெந்தோஃபைட்ஸில் வந்து அட்டாச்சு கண்டிஷனில் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறவங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள் கேரா, நிட்டெல்லா, கிளாடோஃபோரா, கீமோசைஃபோன். அதே மாதிரி மரைன் வாட்டரில் இந்த மாதிரி சீக்கு அடியில் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சப்ஸ்ட்ராட்டுகளை அட்டாச்சாக இருக்கிறதா இருந்தால் அது ஃபியோஃபைசி. தென் நெக்ஸ்ட் வந்து எப்பாக்டிஃபைட்ஸ். எப்பாக்டிஃபைட்ஸ்னா என்ன? நம்ம லேக்கு, போண்டு, அதோட அந்த கரையோரம் இருக்குல்ல, ஷோர்ஸ், த ஷோர்ஸ் ஆஃப் லேக்ஸ், பாண்ட், இங்கே வர்றது தான் வந்து எப்பாக்டிஃபைட்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஈடோகோனியம் வரும், கீட்டோ, இதில் தெரிஞ்சது மட்டும் படிச்சுக்கோங்க. ஈடோகோனியம் வரும். அதே மாதிரி சில ஸ்பைரோகேரா ஸ்பீஷீஸு, டயாட்டம்ஸு, சைட்டோனிமா, ரிவுலேரியா, இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாம் இதில் வரும். எப்பாக்டிஃபைட்ஸில் லேக்ஸ், பாண்ட், அதோட ஷோர்ஸில் இருக்கிறவங்க ஈடோகோனியம், ஸ்பைரோகைரா, சம் டயாட்டம்ஸ், சைட்டோனிமா, ரிவுலேரியெல்லாம். அடுத்த கேட்டகரி என்னது? பிளாங்டோஃபைட்ஸ். பிளாங்டன், நம்ம பிளாங்டன் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. பிளாங்டனிக்னலாம் அப்படின்னு மோஸ்ட்லி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வாட்டர் சர்ஃபஸில் மிதக்கிறவங்க. ஸோ இந்த ஆல்கே விச் ஃப்ளாட் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த வாட்டர், ஃப்ளாட் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த வாட்டர், அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாங்டோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். இல்லை திருப்பியும் சொல்லுவோம் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். இதுவே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. யூ பிளாங்டானிக்கும் இருக்கு, அதே மாதிரி டைகோ பிளாங்டோஃபைட்ஸ் இருக்கு. யூ பிளாங்டோஃபைட்ஸ் இருக்கு, டைகோ பிளாங்டோஃபைட்ஸ் இருக்கு.
யூ பிளாங்டோஃபைட்ஸ் என்னன்னு சொன்னேன், இவங்க அட்டாச்சு ஃபார்ம்ல இல்லை. இவங்க வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே வந்து நெவர் அட்டாச்சு ஃபார்ம்லேயே இல்லை. ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் ஆர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இவங்க ஃபுல்லாக வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டைப்பாக இருக்கும். பிளாங்டோஃபைட்ஸ்னு என்ன, வாட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோட்டாக இருக்கிறவங்க. இவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும், நெவர் அட்டாச்சு. ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும், நெவர் அட்டாச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு டயாட்டம்ஸ் சொல்லலாம், செனிடெஸ்மஸ் சொல்லலாம், அதே மாதிரி பீடியாஸ்ட்ரம், கிளாமிடோமோனாஸ், வோல்வாக்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க டைகோ பிளாங்டோஃபைட்ஸ். இவங்க எப்படின்னா பிகினிங்ல இவங்க அட்டாச்சா இருக்கும். அட் த பிகினிங் இவங்க அட்டாச்சா இருக்கும். ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும், அந்த சப்ஸ்ட்ராட்டத்துல இருந்து இவங்க டிட்டாச் ஆகி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்முக்கு வந்துடும். பிகினிங்கில் இவங்களோட இனிஷியல் அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் அட்டாச்சாக இருக்கும் சப்ஸ்ட்ராட்டத்து கூட. அதுக்கப்புறம் வந்து டிட்டாச் ஆகி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்முக்கு வந்துடும். இதுக்கு நம்ம சொல்லுதான் டைகோ பிளாங்டோஃபைட்ஸ். இப்போ பிளாங்டோஃபைட்ஸை நம்ம ரெண்டு டைப் படித்தோம், யூ அண்ட் டைகோ கரெக்டா. அப்போ இதில் வர்றது இதே மாதிரி தான். சிக்னேமா டைப் இருக்குது, கிளாடோஃபோரா, ஈடோகோனியம் டைப் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோஸ்போரா அங்கே சொன்ன மாதிரி தான், ரெகுலேரியா டைப்பு, தென் சர்காசம், நோஸ்டாக்கு, கிளியோட்ரிக்கியா, இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அக்வாட்டிக் ஆல்கே முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது டெரஸ்ட்ரியல் ஆல்கே. டெரஸ்ட்ரியல் ஆல்கேது இன்னொரு பேர் தான் எடாஃபோஃபைட்ஸ். என்னது, எடாஃபோஃபைட்ஸ். டெரஸ்ட்ரியல் ஆல்கேக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம் எடாஃபோஃபைட்ஸ். இது வந்து சர்ஃபஸோட, நம்ம எர்த் சர்ஃபஸ் இருக்குல்ல அந்த கிரவுண்ட் லெவலில், அதுக்கு இன்சைடு இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். Surface of earth ஓட upon or inside, found upon or inside the surface of the earth. இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சாஃபோஃபைட்ஸ். ஓகேவா, சாஃபோஃபைட்ஸ்னா தே ஆர் சர்ஃபஸ் ஆல்கே. இது என்னது, இது வந்து சர்ஃபஸ் ஆல்கே. இப்போ நம்ம சொல்றது சர்ஃபஸ்னா அங்கேயும் நம்ம சர்ஃபஸ்னு படித்தோம், பிளாங்டோஃபைட்ஸில் படித்தோம்ல, அது வந்து அக்வாட்டிக்கில். இது டெரஸ்ட்ரியலில் சர்ஃபஸ் ஆல்கே தான் வந்து சாஃபோஃபைட்ஸ்னு சொல்கிறது. இதில் பாருங்க, இந்த மிக்சோஃபேஸில் இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து சோயிலோட சர்ஃபஸில் பார்க்க முடியும். இதே மாதிரி வெட்டா இருக்கிற சாயிலோட சர்ஃபஸில், இப்போ மிக்சோஃபேஸியை நம்ம என்ன சொன்னோம், சாயிலோட சர்ஃபஸில். இதே மாதிரி வெட் சாயிலோட சர்ஃபஸில் பார்க்க முடிகிற சில எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்ரேடியம். உங்களுக்கு படிக்க முடியறது படித்தா போதும். போட்ரேடியம், அதே மாதிரி உச்சேரியா, ஃப்ரிச்சியல்லா, இதெல்லாம் வந்து என்னது, வெட் சாயிலோட சர்ஃபஸில் பார்க்க முடியும். அதுதான் வந்து சாஃபோஃபைட்ஸ். எல்லா எக்ஸாம்பிளும் உங்களால் முடியலைனாலும் மோஸ்ட்லி அந்த நேம்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இப்போ கிரிப்டோஃபைட்ஸ், சாப்டோஃபைட்ஸ் படித்தோம்ல, அதாவது என்னங்கிறத நல்லாவே படித்து வச்சுக்கோங்க வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். தென் கிரிப்டோஃபைட்ஸ்னா என்னது, இது வந்து சப்டரேனியனாக இருக்கும். இது எப்படி இருக்கும், சப்டரேனியனாக இருக்கும். அதே மாதிரி இன்சைட் த சாயில். ஸோ சப்டரேனாக இருக்கும், இன்சைட் த சாயில் இருக்கும். அங்கே வந்து நம்ம சாயில் சர்ஃபஸ் சொன்னோம்ல, இது இன்சைட் த சாயில் இருக்கு. எக்ஸாம்பிள் நோஸ்டோக்கு, அனபீனா, யூக்ளினா, இதெல்லாம் வந்து நம்ம பேடி ஃபீல்டு இருக்குல்ல, அதில் அந்த கிரவுண்டில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சயனோ பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுவாங்க. நோஸ்டாக் அண்ட் அனபீனா, அது வழியாக நம்ம வந்து ஃபீல்டு ஃபர்டிலிட்டி வந்து அதிகமாகிடும். அப்போ கிரிப்டோஃபைட்ஸ்னா ஹேபிட் வந்து எப்படி சொல்கிறது, சப்டரைன் இல்லை இன்சைட் த சோயிலாக இருக்கும். நோஸ்டாக்கு, அனபீனா, யூக்ளினா மாதிரி இருக்கிற ஆல்கே எல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம். அடுத்தது டெரஸ்ட்ரியல்லே வந்து டெரஸ்ட்ரியல் டைப் எல்லாம் டோட்டல் ஆல்கே கன்சிடர் பண்ணும்போது சில அன்யூஷுவல் ஹேபிட்டட்ல ஆல்கே இருக்காங்க. ஓகேவா, அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ராக் அண்ட் வால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட மேலே எல்லாம் ஆல்கே இருக்கு. இதுதான் நம்ம லித்தோஃபைட்ஸ்னு சொல்லுவோம்.
இதுக்கு என்ன சொல்றாங்க? லித்தோஃபைட்ஸ். ராக்ஸ் அண்ட் வால்ஸ்ல வந்து மெனி ஆல்கே வந்து ராக்கு வால் அதோட எல்லாம் சர்ஃபஸ்ல வந்து இருக்கிறது லித்தோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சைட்டோனியம். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஆல்சோ சைட்டோனியம். இது வந்து ஆக்சுவலி ஒரு சியூடோ பிரான்ச்சிங் தான். ஒரு சியூடோ பிரான்ச்சிங் என்னன்னு தெரியுமா? இப்போ நார்மல் பிரான்ச்சிங்னா எப்படி வரும்? இப்படி வந்து இப்படி வர்றது தானே நார்மல் பிரான்ச்சிங் டைப்னு சொல்லுவோம் நாம. இது அப்படி இல்லை. இது ஆக்சுவலி ஒரு ஃபிலமெண்ட். இது வந்து ஒரு ஃபிலமெண்ட். இது இன்னொரு ஃபிலமெண்ட். இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டும் ஒரு இடத்துல வந்து பெண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? பெண்ட் ஆனது தான். இது வந்து ஒரு பிரான்ச் கிடையாது. அதனால சியூடோ பிரான்ச்னு சொல்லுவோம். இது சியூடோ பிரான்ச். இது வந்து எதுக்கு எக்ஸாம்? இது வந்து சைட்டோனிமா தான். சைட்டோனிம் ரெய்னி சீசன்ல எல்லாம் வந்து வால் ஃபுல்லா ஒரு மாதிரி பிளாக் 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 ஸ்போட் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதான் சைட்டோனிமான்னு சொல்றது. அதே மாதிரி வெட்டான ராக்ஸில எல்லாம் யூ கேன் சி உச்சேரி அண்ட் நோஸ்டாக். உச்சேரி அண்ட் நோஸ்டாக் வந்து வெட்டான ராக்ல எல்லாம் வந்து பார்க்க முடியும். அப்போ லித்தோஃபைட்ஸ்னா வந்து ராக்கு வால்ஸ் அதோட சர்ஃபஸ்ல எல்லாம் இந்த வாலில் எல்லாம் பிளாக் ஸ்போட்டா வந்து ரெய்னி சீசன்ல எல்லாம் இருக்கிறது வந்து சைட்டோனியம். அதோட இமேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உச்சேரி அண்ட் நோஸ்டேக்கு வந்து வெட் ராக்கில். வெட் ராக்கில் வந்து இந்த உச்சேரி அண்ட் நோஸ்டாக். அடுத்த ஒரு அன்யூஷுவல் ஹேபிட் என்னது? ஹாலோஃபைட்ஸ். ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தானே, அந்த பேர்லயே இருக்கு சலைன் வாட்டர். ரைட்டா? சலைன் வாட்டர் எஸ்பெஷலி இன்ஸ் நல்ல சால்ட் லேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் யூ கேன் சி த டுனேலியா. அதே மாதிரி கிளாமிடோமோனஸ். டுனேலியா அதே மாதிரி கிளாமிடோமோனஸ் வந்து இதில் இருக்கும். சால்ட் லேக்ஸ்ல எல்லாம் இருக்கும். அதே மாதிரி செனிடெஸ்மஸ், பீடியாஸ்ட்ரம், ஓசிலட்டோரியா இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சால்ட் வாட்டர்ல இருக்கும். அதே மாதிரி ஐலாண்ட் எஸ்டரிஸ் இந்த பவுண்டரிஸ் இருக்கும்ல, சால்ட் வாட்டரோடையும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இதோட பவுண்டரி வர்ற மாதிரி இருக்கிற இடத்துல எஸ்டரிஸ்ல எல்லாம் வந்து எண்டமோர்ஃபா வந்து ப்ரெசண்டா இருக்கும். அதே மாதிரி எஸ்டரிஸ்ல ப்ரெசண்டா இருக்கும் பார்த்தா அல்வேல்ஸ், அல்வா, யூட்ரிகைல்ஸ், சாரி யூலோட்ரிகைல்ஸ், காஞ்சுகேல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எஸ்ட்ரேஸில் இருக்கும். அப்போ எண்டமோர்ஃபா, அல்வேல்ஸ், யூலோட்ரிகேல்ஸ், காஞ்சுகேல்ஸ் இதெல்லாம் எஸ்ட்ரேஸில் இருக்கும். நல்லா சால்ட் லேக்கில் எல்லாம் டுனெலியா, கிளாமிடோமோனாஸ், பீடியாஸ்ட்ரம், செனிடெஸ்மஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இதோட மீனிங் என்ன? சலைன் வாட்டர்ல இருக்கிறவங்க. தென் வாட் இஸ் தட் எப்பிஃபைட்? எப்பிஃபைட்ஸ் நம்ம வந்து மற்ற இடத்துல இந்த வேண்டா படிக்கும் போதெல்லாம் எப்பிஃபைட்ஸ் படிச்சிருக்கோம்ல. அதாவது ஒரு இதில் கூட அட்டாச்சாக இருக்கும், அவங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி எப்பிஃபைட்ஸ்னா ஒரு அட்டாச்சு. தே லிவ் இன் பிளான்ஸ். தே ஃபவுண்ட் அப்பான் அதர் பிளான்ஸ். மற்ற பிளான்ஸோட பார்ட்ஸில் வந்து இவங்க இருக்காங்க. அண்ட் ஆல்கேயோடைய பிக்கர் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆல்கே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆல்கேல எல்லாம் வந்து இன்னொரு பிளான்ட்ல இவங்க இருக்காங்க, அவ்வளோதான். They found upon other plants, other living plants. எக்ஸாம்பிள் வந்து சொல்லும்போது ஈடோகோனியம் மைக்ரோஸ்போரா, தென் பல்போகீட்டே, அஃபானோகீட்டே இதெல்லாம் வந்து ஈடோ அதாவது ஒரு டைப் ஆஃப் ஆல்கே இருக்குல்ல, அதோட ஸ்பீஷீஸ் அந்த பிக்கர் ஆல்கேட ஸ்பீஷீஸ்லேயே வந்து மற்ற சில ஆல்கே வந்து இருக்கிறாங்க. அஃபானோகீட்டா, பல்போகீட்டே, ஈடோகோனியம் மைக்ரோஸ்போரா இதெல்லாம் வந்து என்னன்னா ஈடோகோனியம், கிளாடோஃபோரா, ரைசோக்ளோனியம் இந்த மாதிரி இருக்கிற ஆல்கேயோட இந்த லார்ஜர் ஸ்பீஷீஸ்ல வந்து எபிஃபைட்ஸா இருக்காங்க. அப்போ இங்க பிளாக்ல கொடுத்துருக்கல இந்த ஸ்பீஷீஸ்ல வந்து எபிஃபைட்ஸா இருக்காங்க இந்த அஃபானோகேட்டே, பல்போகேட்டே, ஈடோகோனியம், மைக்ரோஸ்போரா எல்லாம். அதே மாதிரி தான் கேரானிட்டெல்லா. கேரானிட்டெல்லா ஸ்பீஷீஸ்ல வந்து எபிஃபைட்டிக்கா இருக்கிறது தான் கோலியோகீட்டே, நிட்டெல்லாரம். கோலியோகீட்டே, நிட்டெல்லாரம். அதே மாதிரி சில கிராசஸ் இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வேலிஸ்னேரியா இந்த மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸ், அதே மாதிரி சில கிராசஸ் இதுல எல்லாம் வந்து எபிஃபைட்டிக்கா இருக்கிறவங்க தான் கோலியோகிட்டஸ் ஸ்பீஷிஸ். தென்
டெட்ராஸ்போரா அண்ட் பெட்ராக்கோஸ்போமம். டெட்ராஸ்போரா அண்ட் பெட்ராக்கோஸ்போமம். அதுல மியூசிலேஜினஸ் மாசஸ், அங்க வந்து எபிஃபைட்டிக்கா இருக்கிறது தான் கீட்டோனிமா. டெட்ராஸ்போரா பெட்ராக்கோஸ்போமத்துல எல்லாம் எபிஃபைட்டிக்கா இருக்கிறது தான் கீட்டோனிமா. ஓகேவா? அப்ப கேரா நிட்டலைல வந்து கோலியோகீட்டே நிட்டலாரம் எபிஃபைட்டிக்கா இருக்காங்க. சம் கிராசஸ், ஹைட்ரோஃபைட்ஸ், எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா இப்போமேங்கிற மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸ்ல எல்லாம் வாட்டர்ல வளர்ற பிளான்ட்ஸ்ல வந்து சில கோலியோகீட்ட ஸ்பீஷீஸ் வந்து எபிஃபைட்டிக்கா இருக்காங்க. தென் டெட்ராஸ்போரா பெட்ராக்கோஸ்போமத்துல எல்லாம் வந்து கீட்டோனிமா எபிஃபைட்டிக்கா இருக்காங்க. அடுத்தது பாருங்க ஏரோஃபைட்ஸ். ஏரோஃபைட்ஸ். ஏரோஃபைட்ஸ்னா வந்து அந்த பேர்ல இருக்கு ஏரியல் இன்ஹாபிட்டட். அப்போ வந்து ட்ரீயோட ட்ரங்கில் இல்லை ஃபென்சிங் வேலி மாதிரி வைக்கும்ல, அங்கே வயோஸில், ராக்கில், அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பார்க்கறதா வந்து ஏரோஃபைட்ஸ். அப்போ டூ டைப்ஸ் இருக்கு இதுல. எப்பிஃபில்லோஃபைட்ஸ் இருக்கு, எப்பிஃப்ளோயோஃபைட்ஸ் இருக்கு. எப்பிஃபில்லோஃபைட்ஸ் இருக்கு, எப்பிஃப்ளோயோஃபைட்ஸ் இருக்கு. இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஏரோஃபைட்ஸ். அப்போ எப்பிஃபில்லோஃபைட்ஸ் எப்படி வரும்னு பார்த்தா, இது வந்து லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ், தென் ராக் அண்ட் ஃபென்சிங் வயர்ஸ். ட்ரீஸோட லீவ்ஸில் ஃபென்சிங்கு, வயர்ஸ், ராக்ஸ் இதுல எல்லாம் இருக்கிறதா வந்து என்னது எப்பிஃபில்லோஃபைட்ஸ். இப்போ ட்ரெண்டோஃபோ இந்த மாதிரி ட்ரெண்டெபோஃபில் டென்ட ட்ரென் ட்ரெண்டபோஃபிலியா. ட்ரெண்டபோஃபிலியா வந்து இட்ஸ் காமன்லி ஃபவுண்ட் ஆன் பார்க் ஆஃப் ட்ரீஸ். ட்ரீஸோட பார்க்கில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து தேர் அபண்டன்ட் ஆஃப் ஃபென்சிங் வயர்ஸ். ஃபென்சிங் வயர்ஸில் ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிறதா வந்து ட்ரெண்டபோஃபிலியா. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபைகோபெல்டிஸ். ஃபைகோபெல்டிஸ் வந்து ஒக்கர்ஸ் ஆன் ரூபஸ். ரூபஸில், அதே மாதிரி அரிசிமா, இது வேணும் உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இதில் வந்து சர்ச் பண்ண நான் வந்து இந்த இமேஜ் வைக்கிறதுக்காக சர்ச் பண்ணேன். அவ்வளோ வந்து ஃபிகர் எனக்கு கிடைக்கல. பட் இந்த ஸ்பீஷீஸோட ஃபிகர் வேணால் கிடைக்கும். ஓகேவா? ஃபில்லோசைபோன் அரிசிமா, அதே மாதிரி ரோடோகைட்ரியம் அண்ட் ஆஸ்கிலிப்பியாஸ் அண்ட் சோலிடாகோ. இது ஜஸ்ட் இப்படி படித்தா போதும். ரூபஸில் வந்து ஃபைகோபெல்டிஸ், அரிசிமாவில் வந்து ஃபில்லோசைஃபோன், அதே மாதிரி ஆஸ்கிலிப்பியஸ் அண்ட் சோலிடாகோவில் வந்து ரோடோகைட்ரியம். இதில் வந்து எப்பிஃபில்லோஃபைட்ஸ், அதாவது ட்ரீஸோட லீவ்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை ஃபென்சிங் வயர்ஸ், ராக்ஸ் இதுல எல்லாம் இருக்கிறதா வந்து எப்பிஃபில்லோஃபைட்ஸ். அடுத்தது வந்து எப்பிஃப்ளோயஃபைட்ஸ். எப்பிஃப்ளோயஃபைட்ஸ்னா ட்ரீஸோட பார்க்கில், அங்கே லீவ்ஸ் தானே சொன்னேன், இங்கே ட்ரீ பார்க்கில். அதே மாதிரி ட்ரீ பார்க்கில் வந்து எது கூட இருக்கலாம், மோசஸ், லிவர் வேர்ட்ஸ், அந்த பிரயோஃபைட்ஸ் இருக்குல்ல, அவங்க கூட வேணா மிக்சடாக இருக்கலாம் இந்த ஆல்கே. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபோர்மீடியம். இதான் வந்து ஃபோர்மீடியம். ஃபோர்மீடியம் டைப்பு, தென் ஹாப்ளோசைஃபோனு, ஜைசோத்ரிக்ஸு, இவங்க எல்லாம் வந்து ட்ரீயோட பார்க்ல இருக்கும். யூ கேன் சி வித் பிரயோஃபைட்ஸ், லிவர் வேர்ட்ஸ். அப்போ எப்பிஃப்ளோயஃபைட்ஸ் என்னன்னா ட்ரீ பார்க்கில் வித் பிரயோஃபைட்ஸ் கூட மிக்சடாக வேணால் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம லிவர் வேர்ட்ஸ் கூட இந்த மாதிரி மிக்சடாக ட்ரீ பார்க்கில் எல்லாம் இருக்கிறது தான் ஷைசோத்ரிக்ஸு, ஹாப்ளோசைஃபோன், ஃபோர்மீடியம். அடுத்தது வந்து எப்பிசூஃபைட்ஸ். எப்பிசூஃபைட்ஸ்னா ஜூனா என்னது, அனிமல்ஸ். அப்போ எப்பிசூஃபைட்ஸ்னா வந்து அனிமல்ஸோட சர்ஃபஸில், அனிமல்ஸில் இருக்கிறவங்க தான் எப்பிசூஃபைட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் டர்டில்ஸு, மொலஸ்கா, அதோட ஷெல் இருக்குல்ல, இந்த ஸ்னெயில் எல்லாம், ஸ்னெயிலோட ஷெல் எல்லாம் இருக்குல்ல, காயில்டு இப்படி ஷெல் இருக்கும், அது ஃபிஷ்ஷஸ்ஸு இதுல எல்லாம் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மொலஸ்கா ஷெல் இருக்குது தான் கிளாடோஃப்ளோரா. கிளாடோஃப்ளோரா வந்து மொலஸ்கா ஷெல்லில். டர்டில்ஸோட பேக்கில், டர்டில்ஸ் இருக்குல்ல, அதோட பேக் சைடில் இருக்கிறதா வந்து புரோட்டோடர்மா அண்ட் பெசிக்லைடியா.
மொலாஸ்கா ஷெல்ல வந்து கிளாடோஃபோரா, மொலாஸ்கா கிளாக்லா, மொலாஸ்கா கிளாடோஃபோரா. தென் டெர்டில்ஸோட பேக்ல வந்து இந்த மாதிரி புரோட்டோடர்மா பேசிக்லேடியா. தென் பிராங்கிபஸோட லெக்கில், பிராங்கிபஸோட லெக்ஸில் போஸ்டீரியர் ஆன்டீரியர் லெக்கில் எல்லாம் இருக்கிறது தான் கேராசியோப்சிஸ். அதே மாதிரி கேரேஷியம், கேராசியோப்சிஸ் அண்ட் கேரேஷியம். இது வந்து பிராங்கிபஸோட லெக்கில் இருக்கும். இது வந்து எப்பிசூஃபைட்ஸ், அதாவது லிவிங்காக இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸில் வந்து ப்ரெசண்டாக இருக்கு. தென் எண்டோசூஃபைட்ஸ், அது வந்து சர்ஃபஸில் ப்ரெசண்டாக இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, எண்டோசூஃபைட்ஸ்னா இன்சைட் த பாடி, அனிமல் பாடியோட உள்ளே வந்து ப்ரெசண்டாக இருக்கு. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். ஓகேவா, ஸ்பாஞ்சஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் வந்து ஜூசாந்தல்லா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் வந்து என்னது, ஜூசாந்தல்லா. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூசாந்தல்லே ஆர் சிங்கிள் செல்டு டைனோஃபிளஜலே. ஜூசாந்தல்லேங்கிறது என்னது, சிங்கிள் செல்டு டைனோஃபிளஜலே. இவங்களுக்கு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல போகலாம். எது கூட, மரைன் வெர்டிபிரேட் கூட, மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் கூட. சாரி, வெர்டிபிரேட்ஸ்னா ஹையர் ஆர்கானிசம் தானே, அப்போ இது வந்து லோவர் ஆர்கானிசம்ஸ். ஜூசாந்தல்ல வந்து மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் கூட, சச் ஆஸ் கோரல்ஸா இருக்கட்டும், ஜெல்லி ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இல்ல சி அனிமோனா இருக்கட்டும், இந்த மாதிரி மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் கூட சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ல வர்றதுக்கு இந்த ஜூசாந்தல்ல வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாஞ்சஸ், அதோட இன்சைட்லயும் சூசாந்தல்ல ப்ரெசண்டா இருக்கு. அடுத்து சூக்ளோரல்லா. இது வந்து ஹைட்ரா இருக்குல்ல, நம்ம ஹைட்ரா விரிடிஸோட இன்சைட்ல இருக்கிறது தான் சூக்ளோரல்லா. ஜூக்ளோரல்லாங்கிறது என்னது, ஒரு கிரீன் ஆல்கேல வர்ற கேட்டகரி. அப்போ ஜூஃபைட்ஸ்னு சொன்னால் அனிமல்ஸோட பாடியோட இன்சைட்ல இருக்கு. ஸ்பாஞ்சஸோட பாடியோட இன்சைட்ல இருக்கிறது ஜூசாந்தலா. இவங்க வந்து சம்டைம்ஸ் எல்லாம் இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்கிற காரல் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ், சி அனிமோன், இவங்க கூட எல்லாம் வந்து ஒரு சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ஷிப் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹைட்ரா விரிடிஸோட இன்சைட்ல இருக்கிறது தான் வந்து ஜூக்ளோரல்லா. நெக்ஸ்ட் சிலது பாரசைட்டிக்காக இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து செஃபாலூரோஸ் வைரசன்ஸ். செஃபாலூரோஸ் வைரசன்ஸ் வந்து இந்த டீ எல்லாம் இருக்குல்ல, டீ இது இப்போ கொடுத்துருக்குறது டீ லீஃப் இல்லை, பட் சொல்கிறேன். டீ லீஃபோட டீல எல்லாம் வந்து ரெட் ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாகுது. ஸோ இட் காசஸ் a disease of tea in Assam and neighboring areas எல்லாம் போய் நமக்கு என்ன பார்க்க முடியும், இந்த செஃபாலோஸ் விரிசன்ஸ் வந்து ரெட் ரஸ்ட் இந்த மாதிரி துரும்ப பிடிச்ச மாதிரி அங்கங்க லீவ்ஸில் ஸ்பாட் வந்துருக்கும். இது வந்து ஒரு பாரசைட்டிக் ஆல்கே, செஃபாலுரோஸ் வைரசன்ஸ். அடுத்து அன்யூஷுவல் ஹேபிட் என்ன வரும், ஸ்னோ. நம்ம சொன்னல ஸ்னோயில் ஐஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆல்கே வரும்போது வந்து சம்டைம்ஸ் கலர் எல்லாம் வரும், பிக்மெண்ட்ஸ் இருந்தா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம சொல்லுதான் கிரையோஃபைட்ஸ். ஐஸ் ஸ்னோயில் எல்லாம் வந்து ஆல்கே ப்ரெசண்டாக இருக்கு, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிரையோஃபைட்ஸ். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ரெட் கலர் கொடுக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கொடுக்கும், இல்லை கிரீன் கலர் கொடுக்கலாம், இல்லை எல்லோயிஷ் கிரீன் வயலட் கலர் எல்லாம் கொடுக்கலாம். நார்மலி இது ரொம்ப கோ கோல்டாக இருக்கிற ஏரியாஸில் தானே நமக்கு பார்க்க முடியும். அப்போ சில்லாக இருக்கிற ஏரியாஸ், நம்ம ஸ்னோ எல்லாம் அதிகமாக இருக்கிற ஆர்டிக் ரீஜியன்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஸ்னோ பார்க்கலாம். க்ரீன் ஸ்னோ, அந்த க்ரீன் கலருக்கு யாரு காரணம், நம்ம கிளாமிடோமோனாஸ் தான். கிளாமிடோமோனாஸ், அதே மாதிரி ஆங்கிஸ்ட்ரோடெஸ்மஸ், தென் மீசோட்டீனியா, இதெல்லாம் வந்து என்னது, கிரீன் ஸ்னோ வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பிகாஸ் அதோட கலர்னால, பிக்மெண்ட்னால.
இதே மாதிரி ரெட் ஸ்னோ ஃபார்ம் பண்ணுறவங்க இருக்காங்க, ரெட் ஸ்னோ. அதுதான் நம்ம கிளாமிடோமோனாஸ், கிளாமிடோமோனாஸோட சில ஸ்பீஷீஸு. அதே மாதிரி ஸ்கோட்டியல்லா, கிளியோகேப்ஸா, டயாட்டம்ஸ் எல்லாம். டயாட்டம்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர்ஸ் இருக்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐஸ் அண்ட் ஸ்னோவில் வர்றதுக்கு நம்ம சொல்றது கிரையோஃபைட்ஸ். என்னது? கிரையோஃபைட்ஸ். தென் சிலது வந்து சிம்பையோன்ஸா இருக்காங்க, எண்டோஃபைட்ஸா இருக்காங்க. ஓகே, சிம்பையோன்ஸ் இல்லை எண்டோஃபைட்ஸா இருக்காங்க. அதர் பிளான்ஸ் கூட சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து லைக்கன். லைக்கன்ங்கிறது வந்து ஒரு ஆல்கே. இது என்ன பண்ணுவாங்க? ஃபங்கை கூட சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. ஒரு காமன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, கிரஸ்டோஸ் லைக்கன், ஃபோலியோஸ் லைக்கன் எல்லாம் சொல்லிட்டு வரும். அஸ்னியா எல்லாம். தென் மிக்ஸோஃபைசி சிம்பயோன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? மிக்ஸோஃபைசி சிம்பயோன்ஸ். அது என்னவெல்லாம் வரும் பாருங்க. ட்ரூகாக்கஸ், நோஸ்டாக்கு, மைக்ரோசிஸ்டிஸ், கிளியோகேப்ஸ், இதெல்லாம் வந்து மிக்ஸோஃபைசியில் வர சிம்பயோன்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்க, கிரீன் ஆல்கே சிம்பயோன்ஸ் இருக்காங்க. கிரீன் ஆல்கேல வர குளோரோஃபைசியில் வர சிம்பயோன்ஸ் தான் கோகோமிக்ஸா, குளோரெல்லா, புரோட்டோகாக்கஸ், அதே மாதிரி பால்மெல்லா எல்லாம். அப்போ சிம்பயோன்ஸில் மிக்ஸோஃபைசியில் வர்றவங்க தான் நோஸ்டாக்கு, மைக்ரோசிஸ்ட், கிளியோகேப்ஸ் எல்லாம். கிரீன் ஆல்கேல வர்றது தான் குளோரெல்லா, பால்மெல்லா எல்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, எண்டோஃபைட்ஸ். எண்டோஃபைட்ஸ். எண்டோஃபைட்ஸ்னா மற்ற பிளான்ஸோட டிஷ்யூஸுக்குள்ள வரும். மற்ற பிளான்ஸோட டிஷ்யூஸுக்குள்ள வர்றதா என்னது? எண்டோஃபைட்ஸ். ஃபைட்னா என்ன? ஃபைட்ஸ் பிளான்ஸ் தானே. அப்போ எண்டோஃபைட்ஸ்னா மற்ற பிளான்ஸோட உள்ள வர்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்ற அசோலா. அசோலாவோட லீவ்ஸில் வர்றது வந்து அனபீன் அசோலா. சைக்கஸ். சைக்கஸோட ரூட்ல வர்ற ஆல்கே தான் வந்து சைக்கஸ் ரூட் இருக்குல்ல, அதோட கோர்டிக்கல் ரீஜன்ல வந்து ஒரு ஆல்கல் ஜோன் இருக்கு. சைக்கஸோட ரூட்டோட கோர்டிக்கல் ரீஜன்ல கொரலாய்ட் ரூட் அந்த என்ன அந்த நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கா வளர ரூட் இருக்குல்ல, வெளியில காண்றோம் பாக்குற மாதிரி. அதுதான் வந்து சைக்கஸ்ல கொரலாய்ட் ரூட். அந்த இடத்துல அவங்களோட கோர்டிக்கல் ரீஜன்ல வந்து இந்த அனபீனா வந்து ஒரு ஆல்கல் ஜோன் இருக்கு. அப்ப அனபீனா சைக்கடே வந்து சைக்கஸோட கொரலாய்ட் ரூட்ஸுக்கு உள்ள இருக்கிறது. தென் நோட்டோதைலஸ் அண்ட் ஆந்தோசரோஸ் டிஷ்யூஸில் இருக்கிறது தான் வந்து நோஸ்டாக். ஆந்தோசரோஸ் அண்ட் நோட்டோதைலஸில் உள்ள இருக்கு. அது ஆல்ரெடி டைப் ஆஃப் பிளான்ஸ் தான். அதில் இருக்கிறவங்க தான் வந்து நோஸ்டாக். அதே மாதிரி ஸ்வாக்னா, நம்ம பிரையோஃபைட்ஸ் இருக்குல்ல, ஃபியூனேரியா, ஸ்வாக்னா எல்லாம் கேட்டிருக்கல, அந்த ஸ்வாக்னத்தோட லீவ்ஸில் இருக்கிறது நோஸ்டாக். அதே மாதிரி செவரல் ஆன்ஜியோஸ்போம்ஸிலியோட லீஃப்லேயும் வந்து இந்த நோஸ்டாக் இருக்காங்க. அடுத்தது பாருங்க, குளோரோகைட்ரியம். குளோரோகைட்ரியம் இது வந்து எண்டோஃபைட்டிக். ஓகேவா? டிஷ்யூஸோட உள்ள இருக்கு. எதோட எல்லாம் இருக்கு? லெம்னா, செராட்டோஃபில்லம், சர்டன் மாசஸ், பிரையோஃபைட்ஸ், இதுக்குள்ள எல்லாம் வந்து குளோரோகைட்ரியம் இருக்கு. கிளியர்? அசோலா லீவ்ஸ்ல அனபினா அசோலா, சைக்கஸ் கொர்லாய்ட்ரோட்ஸுக்குள்ள அனபினா சைக்கடை, பேர்ல இருக்கு சைக்கட் சைக்கடை. நோட்டோதைலஸ் அண்ட் ஆந்தோசரோஸ்ல நோ ஸ்டாக். ஸ்வாக்னம் லீவ்ஸுக்குள்ள நோ ஸ்டாக். செவரல் ஆஞ்சியோஸ்போம்குள்ள நோ ஸ்டாக். தென் லெம்னா, செராட்டோஃபில்லம், இதோட இன்சைட்ல எல்லாம் வந்து குளோரோகைட்ரியம் இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளூவியடைல் ஆல்கே. ஃப்ளூவியடைல் ஆல்கேனா என்னன்னா, ரேப்பிட்லி ஃப்ளோயிங்காக இருக்கிற வாட்டர்ஸ் இருக்குல்ல, ரேப்பிட்லி ஃப்ளோயிங்காக இருக்கிற வாட்டர்ஸில் சில ஆல்கேஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா மவுண்டைன் ஃபால்ஸ். மவுண்டைன் ஃபால்ஸில் யூலோத்ரிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெராடூன்ல எல்லாம் இருக்கிற ஸ்விஃப்ட் ரன்னிங், அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற இடத்துல அந்த மாதிரி இருக்கிற வாட்டர் பாடிஸ்ல எல்லாம் என்ன இருக்கு? பெட்ராகோஸ்போமம் அண்ட் ஸ்டிகியோக்ளோனியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ரேப்பிட்லி ஃப்ளோயிங்காக இருக்கிற வாட்டர்ஸ்ல இருக்கிறது தான் ஃப்ளூவேட்டல் ஆல்கேன்னு சொல்றோம்.
அடுத்து தெர்மோஃபைட்ஸ். பேர்லயே இருக்குல்ல, தெர்மோஃபைட்ஸ் என்ன, ஹோட் ஸ்ப்ரிங். நல்லா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல, அப் டு 70 டிகிரி செல்சியஸ் இல்லை அதை விட அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுற மாதிரி ஆல்கேஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஓசிலட்டோரேசியாவில் வர்றது. அப் டு 85 டிகிரி வரைக்கும் இவங்களால டாலரேட் பண்ண முடியும். இது வரைக்கும் சொன்னது கிளியர் ஆயிடுச்சா? ஒன்று ரெண்டு கிளாஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நமக்கு அப்படிதானே நம்ம படிக்கணும், வேற வழி இல்லைல்ல. ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் படிக்கணும், டைரக்டா கொஸ்டின் கேட்டால் என்ன பண்றது? ஸோ எங்கிருந்து வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ம், இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதில்ல? எஸ். எஸ் பிரைம். ஓகே. அப்போ அடுத்தது போகலாம். தாலஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, தாலஸ் ஆர்கனைசேஷன். ஓகே சாந்தி. சரி, அடுத்து போலாமா? தாலஸ் ஆர்கனைசேஷன் என்ன, அவங்களோட பாடி எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு, அவ்வளோதான். பார்க்கும்போது பாடி எப்படி இருக்கு, அதுதான் தாலஸ் ஆர்கனைசேஷன். அதுவே வந்து பார்த்தா யூனி செல்லுலார் டைப்ஸ் இருக்கு, மல்டி செல்லுலார் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? we can start with unicellular. யூனிசெல்லுலார் டைப் நீங்க பார்க்கும்போது இதுல பாருங்க, மோட்டைல் இருக்கு, நான் மோட்டைல் இருக்கு. ஓகே, யூனிசெல்லுலார் டைப்ல மோட்டைல் ஃபார்ம்ஸ் இருக்கு, நான் மோட்டைல் இருக்கு. மோட்டைல்லே வந்து ஃபிளஜலேட்டடா இருக்கு, இல்ல ரைசோபோடியலா இருக்கு. ஃபிளஜலேட்டட் இல்ல ரைசோபோடியலா இருக்கு. அப்போ யூனிசெல்லுலார் டைப்ல வந்து மோட்டைல், நான் மோட்டைல் இருக்கு. மோட்டைல்ல ரைசோபோடியல் ஃபிளஜலேட்ஸ் இருக்கு. இல்ல நான் மோட்டைலா இருந்தா கொக்கோய்டு இல்ல ஸ்பைரல் இருக்கு. கொக்கோய்டு இல்ல ஸ்பைரல். இதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆம், என்ன சொல்றது, இருந்தாலும் நம்ம அது எக்ஸ்ட்ரா படிக்கணும். நீங்க இதுல வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ஈஸியா ஃபீல் ஆகுது, அந்த எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சா போதும். சும்மா எல்லாத்தோட எக்ஸாம்பிள் படிக்கிறது உங்களுக்கே தெரியும்ல, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வரும். ஈவன் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கிறவங்க இருக்காங்க, மரைன் வாட்டர்லயும் இருக்கிறவங்க இருக்காங்க, சேம் எக்ஸாம்பிளே வரும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற நேம்ஸோ இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். ரொம்ப இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூனிசெல்லுலர் ஆல்கைல வருதா மோட்டைல், நான் மோட்டைல். மோட்டைல ரைசோபோடியல் ஃபிளஜலேட்ஸ், நான் மோட்டைல் இது வரும் கொக்காய்டு ஸ்பைரல். ஓகேவா? அடுத்து நம்ம மல்டி செல்லுலர் டைப் போகலாமா? கொஞ்சம் அதிகம் இருக்கு. ஓகே, மல்டி செல்லுலார்ல வந்து கொலோனியல் அக்ரிகேஷன் இருக்கு. எல்லாமே கூட்டம் 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 கூட்டமா இருக்குது. யூனிசெல்லுலர்னா அது எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு செல் அவ்வளவுதான். அதுல மோட்டைல் இருக்கு, நான் மோட்டைல் இருக்கு, அவ்வளவுதான். மல்டி செல்லுலர் அப்படி இல்லை, அக்ரிகேட்டா இருக்கு, கொலோனியலா இருக்கு. அந்த கொலோனியலா இருக்கிறதே வந்து சீனோபியம், ஹியம் இல்ல பிஎம். சீனோபியம் டைப் இருக்கு, அக்ரிகேட்டர் டைப் இருக்கு. இதெல்லாம் படிக்கலாம். இப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க, சீனோபியம் அக்ரிகேட்டர். இந்த சீனோபியத்திலே வந்து மோட்டைல், நான் மோட்டைல் இருக்கு. அக்ரிகேட்டட்னா வந்து கூட்டமா சேர்ந்து பால்மாய்டு ஷேப்புக்கு வந்துடும், டென்ட்ராய்டு ஷேப் மாதிரி இருக்கும், இல்ல ரைசோபோடியல் ஷேப் இருக்கும். அக்ரிகேட்டடா கூட்டமா வந்து பால்மாய்டு மாதிரி இருக்கும், சாரி பால்மலாய்டு, டென்ட்ராய்டு, ரைசோபோடியல். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் சொல்லும்போது பிரான்ச்சடு ஃபிலமெண்டா இருக்கலாம். ஃபிலமெண்டஸ்னா என்ன, டியூப் மாதிரி இருக்கிறது. அது பிரான்ச்சஸ் இருக்கலாம், அன்பிரான்ச்சடா இருக்கலாம். பிரான்ச்சடுலயே வந்து ஃபால்ஸ்லி பிரான்ச்சடு இருக்கலாம், ட்ரூலி பிரான்ச்சடு இருக்கலாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபால்ஸ்லி பிரான்ச்சடுனா சைட்டோனிமா நம்ம படிச்சோம்ல, அதுல வந்து எப்படி இருக்கு, ரெண்டு பாடி வந்து ஃபிலமெண்டஸ் வந்து பெண்ட் ஆயிருக்கு, நமக்கு பார்த்தா ஒரு பிரான்ச் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரிஜினல் பிரான்ச் இல்லை. இப்போ ஃபால்ஸ்லி பிரான்ச்சடா இருக்கு, ட்ரூலி பிரான்ச்சடா இருக்கு. ட்ரூலி பிரான்ச்சடா இருக்கிறதுல வருதான் சிம்பிள் ட்ரூலி பிரான்ச்டு. ஹெட்ரோட்ரைக்கஸ், பேரன்கைமேட்டஸ், சியூடோ பேரன்கைமேட்டஸ். ஓகே, பேரன்கைமேட்டஸ்னு சொன்னா லீஃப் மாதிரி ஃபிளாட் அண்டா இருக்கும். அதோட பிளான் பாடி வந்து லீஃப் மாதிரி ஃபிளாட் அண்ட் லீஃப் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் பேரன்கைமேட்டஸ் டைப். இதெல்லாம் நமக்கு படிக்கலாம். அடுத்து வந்து சைஃபனோக்ளைடஸ், சைஃபனஸ். சைஃபனோக்ளைடஸ் அண்ட் சைஃபனஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் டியூபுலார் ஃபார்ம் தான், டியூப் மாதிரி வர்றதுதான். ஓகேவா? இது சைஃபனஸ் வந்து சைஃபனோக்ளைடஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் சைஃபனோக்ளைடஸ் தான். வெலோனியா, வெலோனியா. சைஃபனோக்ளைடஸ்க்கு எக்ஸாம்பிள்னா வெலோனியா. அதே மாதிரி சைஃபனஸுக்கு வந்து
இதோட ரேஞ்ச் சாக்கே டைப் இருக்கு, அதே மாதிரி யூனி ஆக்சியல் டைப் இருக்கு. சாக்கே டைப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் போட்ரிடியம், யூனி ஆக்சியல் டைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து புச்சேரியா பிரயோப்சிஸ். அதே மாதிரி மல்டி ஆக்சியல் டைப் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் கோடியம். இது ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு ஒரு தம் போடுங்க, இந்த மல்டி செல்லுலார் மட்டும். சொல்றேன், இது ஒவ்வொன்றும் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம், ஒவ்வொன்றா சொல்றோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கனால சீக்கிரம் கன்ஃபியூஸ் ஆகுதுனால தான் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்களோட மைண்ட்ல இது ரெஜிஸ்டர் ஆகணும்ல, இல்லை மறுபடியும் மறுபடியும் எக்ஸாம் சொல்லும்போது ஐயோ இது சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஓகே, சரி. அப்ப அடுத்து போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம், ஓகேவா? இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக போட்ட அவ்வளோதான். ஸோ ஆல்கதாலஸ்னு சொல்லும்போது யூனிசெல்லுலார் டு மல்டி செல்லுலார் ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு. இது வந்து சைஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக் டு ஜைஜாண்டிக் இருக்கு. குட்டி சைஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய சைஸ்ல இருக்கிற ஆல்கே இருக்காங்க. ஒரு 1 மைக்ரோமீட்டர் எல்லாம் வர்ற குட்டி சைஸ்ல இருக்கிற ஒரு ஆல்கே தான் மைக்ரோமோனாஸ் பியூசில்லா. மைக்ரோமானஸ் பியூசிலான்னு சொல்றது ஜஸ்ட் 1 மைக்ரோமீட்டர் தான் இருக்கு, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே. இதுவே பெரிய மேசி ஃபார்ம் மாதிரி நம்ம ஃபியோஃபைசியா இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து நார்மலி ஃபியோஃபைஸ், ஆமாம் ஃபியோஃபைஸில் தான் கெல்ப் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். ஸோ அவங்க வந்து மேசி ஃபார்மாக வந்து ஆம், நம்ம ட்ரீ மாதிரி பெரிய ட்ரீ மாதிரி இருக்கும், ஆனால் மரைன் தான். அந்த மாதிரி இருக்கிறது ஜெயண்ட் கெல்ப். மேக்ரோசிஸ்டிஸ் ஜெயண்ட் கெல்ப் 60 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 16 மீட்டர். ட்ரீ மாதிரி இருக்கு மரைனுக்குள்ள, அக்வாட்டிக்கால ட்ரீ மாதிரி இருக்கிற மேசிவ் டைப் வந்து ஜெயண்ட் கெல்ப். இப்போ மைக்ரோஸ்கோபி வந்து மைக்ரோமோனாஸ் பியூசிலா, லார்ஜஸ்ட் வந்து ஜெயண்ட் கெல்ப் மேக்ரோசிஸ்டிஸ், 60 மீட்டர் வரைக்கும் போகுது. இனி தேலஸ் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் இமேஜ் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து டீட்டெயிலாக போகலாம். எஸ், யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது டவுட் இருந்தா கொஸ்டின் கேளுங்க. ஓகே, பாருங்க தேலஸ் ஆர்கனைசேஷன் இன் ஆல்கே. ஆல்கேல வந்து இது பார்த்துக்கோங்க. யூனி செல்லுலார் பாருங்க எப்படி இருக்கு, ஜஸ்ட் ஒரு செல் இருக்கு, இங்க வந்து ஃபிளஜ்லா இருக்கு, அவ்வளவுதான். யூனி செல்லுலார் ஃபிளஜலேட்டட். ஓகே, யூனி செல்லுலார் ஃபிளஜலேட்டட். அதே மாதிரி ஒரு யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் தான் குளோரெல்லா. குளோரெல்லா, ஆனால் குளோரெல்லா வந்து ஃபிளஜலேட்டட் இல்லை, நான் மோட்டைல் ஸ்ட்ரக்சர். குளோரெல்லா வந்து என்னது, நான் மோட்டைல் ஸ்ட்ரக்சர். கொக்கோயிடு ஃபார்ம்னு சொல்லுது, கொக்கோயிடு ஃபார்ம், நான் மோட்டைல் ஸ்ட்ரக்சர். கிளாமிடோமோனாஸாக இருந்தால் மோட்டைல் ஸ்ட்ரக்சர். இனி மல்டி செல்லுலார் கண்டிஷன் வரும்போது பார்த்துக்கோங்க, மோட்டைல் இருக்கு, நான் மோட்டைல் இருக்கு. சீனோபியல்னா இந்த காலனி இருக்குல்ல, இந்த ஃபுல் காலனிக்கு நம்ம சொல்றதுனா சீனோபியல் டைப். அப்போ மோட்டைல் சீனோபியலுக்கு எக்ஸாம்பிள் வோல் ஒர்க்ஸ். இந்த வோல் ஒர்க்ஸ்ல இப்படி 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 ஏதோ நார் நார் மாதிரி தெரியுது, அதெல்லாம் அதோட ஃபிளஜ்லாம். இது எல்லாமே இண்டிவிஜுவல் வோல் ஒர்க்ஸ் தான். இது எப்படி இருக்குன்னா, இப்படி வோல் ஒர்க்ஸ், இது ஒரு வோல் ஒர்க்ஸ், இது ஒரு வோல் ஒர்க்ஸ், இது ஒரு வோல் ஒர்க்ஸ், இதெல்லாம் இண்டிவிஜுவல் வோல் ஒர்க்ஸ் தான். ஐ திங்க் இதில் ஆல்மோஸ்ட் 200,000 அந்த மாதிரி அவ்வளோ ரேஞ்சுக்கு வரைக்கும் இதுக்குள்ள வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து, ஆனால் இவங்க எல்லாமே வந்து வெளியில நம்ம இப்படி ஃப்ளஜலா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தோடையும் இப்படி வெளியில ஃப்ளஜலா வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காலனி எடுத்து பார்த்தா.
வெளியில வந்து ஃபிளஜெல்லா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி. இதுதான் வந்து மோட்டைல் சீனோபியல் கண்டிஷன் எக்ஸாம்பிள் வோல்வாக்ஸ். மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இதுல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வோல்வாக்ஸ். இதுவே நான் மோட்டைலா இருக்கும். ஃபிளஜெல்லா எல்லாம் இல்லை, ஆனா குரூப் குரூப் காலனி மாதிரி தான். குரூப்டா இருக்கு, ஆனா ஃபிளஜெல்லா எல்லாம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் செனிடஸ்மிஸ். செனிடஸ்மிஸ். அடுத்து சைஃபனேஷியஸ் டைப்னா சொன்னால டியூப் மாதிரி இருக்கும். டியூப் மாதிரி இருக்கும். இந்த சைஃபனேஷியஸ் ஃபார்ம்ஸில் யூ கேன் சி ஸ்மால் 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 இது நியூக்ளியஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வால் எல்லாம் போட்டு பிரிச்சிருக்க மாட்டாங்க. சிலதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக நியூக்ளியஸாக இருக்கும். அப்போ மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன், அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், கொயானோசைட்டிக் கண்டிஷன். கேட்டிருக்கீங்க தானே? கொயானோசைட்டிக் கண்டிஷன் யூ கேன் சி இன் சைஃபனேஷியஸ் ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் விச் ஏரியா. எக்ஸாம்பிள் வந்து விச் ஏரியா. ஆமா ஜானகி, செலக்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சப்ப ஏன்னா நமக்கு இதில் நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் படிக்குது உங்களுக்கு தெரியும்ல. நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுல எல்லாம் சொன்னது ஓரளவுக்கு ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் எல்லா எக்ஸாம்பிள் எடுத்து அதோட கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நீங்க ஒரு செப்பரேட் நோட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கும் படிக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு செப்பரேட் நோட்டு பண்ணிட்டு, ஃபுல்லும் வேணாம். நான் வேணா இதோட ரிவிஷன் கிளாஸ் வரும்ல, அதுல நான் வேணா அந்த மாதிரி பண்றேன். ஓகேவா? இருந்தாலும் இந்த பேரெல்லாம் தெரியணும். எங்க இருந்து கொஸ்டின் வரும். நம்ம சயின்ஸ் படிச்சாலே அப்படிதான். நம்ம பாட்னி சுவாலஜி எல்லாம் படிச்சேன்னா எந்த கோர்னர்ல இருந்து எடுத்து போட்டுடுவாங்க நமக்கு தெரியாது. அது எஸ்பெஷலி இந்த ஆல்கே. ஆல்கே அவ்வளோ படிக்கிறது இருக்கு, அதனால தான் நமக்கு வந்து செலக்டிவா பண்ண முடியல. ஓகேவா? அதனால கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுப்போங்க. அடுத்து வந்து ஹெட்ரோட்ரைக்கஸ். ஹெட்ரோட்ரைக்கஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி பிரான்ச்சா எல்லாம் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். இதான் ஹெட்ரோட்ரைக்கஸ்ன்னு சொல்றது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிகோக்ளோனியம். ஸ்டிகோக்ளோனியம். அடுத்தது பாருங்க அன்பிரான்ச்டு. அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட். அன்பிரான்ச்னா தெரியும் தானே? தோ இங்க ஒரு செல்லு, இங்க ஒரு செல்லு. ஃபுல் ஒரு ஒரு யூனிசீரியட். யூனிசீரியட் என்ன, ஒரு லேயர் தான் இருக்கு. இங்க ஒரு லேயர் தான் இருக்கு. இது வந்து யூனிசீரியட்டா இருக்கலாம், மல்டி சீரியட்ல இருக்கு. இங்க ஒரு லேயர், ஒரு செல்லோட ஒரு லேயர். இப்படி பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது. இப்படி பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது. இதான் வந்து அன்பிரான்ச்சட் ஃபிலமெண்ட். எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ். ஃபால்ஸ்லி பிரான்ச்டு சைட்டோனிமா. சைட்டோனிமா இப்போ நம்ம எவ்வளோ டைம் இந்த சைட்டோனிமா படித்தோம்? ஃபால்ஸ்லி பிரான்ச், அதாவது இந்த இது வந்து பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ரெண்டு ஃபிலமெண்ட். இது வேற ஃபிலமெண்ட், இது வேற ஃபிலமெண்ட். இது பிரான்ச் கிடையாது. அப்போ ஃபால்ஸ்லி பிரான்ச்டு அதுதான் வந்து நம்ம சைட்டோனிமா. தென் பிராசினோக்ளைரஸ். பிராசினோக்ளைரஸ் எதுக்கு? டென்ட்ராய்டு டைப்புக்கு எக்ஸாம்பிள். டென்ட்ராய்டுனா அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்கும். இப்படி வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். டென்ட்ராய்டு டைப். நெக்ஸ்ட் பேரன்கைமேட்டஸ். நல்ல ஃபோலியோஸ் லீஃப். நம்ம நார்மல் லீஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீயோட ஒரு ஷ்ரப்போட எல்லாம் லீவ்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீ டைப் ஒரு லீஃப் வந்து ஃபிளாட்டண்டாக இருக்கிற லீஃப். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அல்வா. அதுக்கு எக்ஸாம்பிள் பேரன்கைமேட்டஸ். இந்த யூலோத்ரிக்ஸ் இந்த மாதிரி தான். யூலோத்ரிக்ஸ் இப்படி ஃபிலமெண்டஸ். அல்வா. இது ஃப்ரிட்ஜெல்லா அதோட பாடி. அதே மாதிரி நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்படி நெட்வொர்க். அப்போ இவங்களால மூவ் பண்ணவே முடியாது. இது நான் மோட்டைல். இந்த மாதிரி இருக்குது ஹைட்ரோடிக்டியம். பாருங்க, யூனிசெல்லுலார் ஃபார்ம்ஸ். இது வந்து சாலிட்டரியா இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் செல்லா இருக்கலாம். அதுலயே வந்து மோட்டைல் டைப் தான் நம்ம கிளாமிடோமோனாஸ். அதே சிங்கிள் செல்லுல யூனிசெல்லுலார்ல நான் மோட்டைல் தான் குளோரெல்லா. கொக்கோய்டு ஷேப் நம்ம படிச்சோம் இந்த ரவுண்டா. ஸோ கிளாமிடோமோனாஸ் வந்து அந்த யூனிசெல்லுலார்லயே மோட்டைல் டைப். குளோரெல்லாக்கு வந்து ஃபிளஜெல்லா கிடையாது, நான் மோட்டைல் டைப். நெக்ஸ்ட் நம்ம மோட்டைல் டைப்லயே வந்து எவ்வளோ படிச்சிருந்தோம்? ரைசோபோடியல் டைப்பும் படித்தோம், ஃப்ளஜல்லேட்டட்னு படிச்சிருந்தோம் அந்த ஃப்ளோ சார்ட்ல. அதில் ஃப்ளஜல்லேட்டட் பார்க்கலாம். ஃப்ளஜல்லேட்டட்னா வந்து மோட்டைல் கேமெட்ஸாக இருக்கும்.
சூஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லுக் லைக் மோட்டைல் கேமெட்ஸ் அண்ட் சூஸ்போர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுல ஆக்சுவலி இட் லுக்ஸ் லைக் மோட்டைல் கேமெட்ஸ் அண்ட் சூஸ்போர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஏன்னா கிளாம்டமோனாஸோட நம்ம இமேஜ் ஃபிகர் பார்க்கும்போது இப்படி தானே இருக்கு, நம்ம சூஸ்போர்ஸ் வரையும் போதும் இப்படி தான் வரையும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பெரிக்கலா இருக்கலாம், இல்லை கேமராமோனாஸ் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க, இலோங்கேட்டடா இருக்கலாம், ஓவோய்டா இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அன்ஈக்குவல் இல்லை ஈக்குவலா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் விப்ளாஷா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபிளஜெல்லா ப்ரெசென்டா இருக்கு, ஏன்னா இவங்க மோட்டைல் தானே. இம்பார்ட்டன்ட் இதுதான். மிக்ஸோ எக்ஸப்ட் மிக்ஸோஃபைசியே, ஃபியோஃபைசியே, ரொடோஃபைசியே. எக்ஸப்ட் ரொடோஃபைசியில மோட்டல் டைப்பே கிடையாது. மற்ற எல்லா பிளான்ஸ்லயும் இந்த சாரி ஆல்கேலையும் வந்து இந்த மாதிரி ஃபிளஜெலேட்டட் டைப்ஸ் இருக்கு. இனி ரைசோபோடியல் டைப்ஸ். இவங்களுக்கு ரிஜிட் செல் வால் கிடையாது. ரிஜிட் செல் வால் கிடையாது. புரோட்டோபிளாஸ்ட் வந்து அப்ப நேக்கட் புரோட்டோபிளாஸ்ட், அதாவது புரோட்டோபிளாஸ்ட் கவர் பண்ணி எதுவுமே கிடையாது, அப்ப நேக்கட் புரோட்டோபிளாஸ்டா இருக்கும் ரைசோபோடியல்ல. அதே மாதிரி ஸோ இப்போ நமக்கு தெரியும் செல்லோட வாலே இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல, அப்போ நல்லாவே வந்து சேஞ்சஸ் நடக்கும், அதோட ஷேப்பு சைஸில் எல்லாம் நல்லாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிஜிட் செல் வால் இருந்து அவ்வளோ ஈஸியாக ஷேப் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ளஜெல்லாவுக்கு பதிலாக இவங்களுக்கு இவங்களோட சைட்டோபிளாஸ்டில் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். சைட்டோபிளாஸ்டிலே சில சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம சொல்றது சியூடோபோடியா ஒரு ரைசோபோடா. சியூடோபோடியா ஒரு ரைசோபோடியா. சியூடோபோடியா ஒரு ரைசோபோடியான்னு சொல்லி இது சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அடுத்தது இவங்களோட லோக்கமோஷனுக்காக இங்க இந்த சைட்டோபிளாசம் வச்சுதான் இப்படி மூவ் ஆகுது. அப்ப அமீபா இப்படி வந்து மூவ் ஆகும். நம்ம ஸ்லைமி இந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்லைம் விளையாடும்ல, அந்த ஸ்லைம் எப்படி இருக்கும், அப்படியே பிசு பிசுன்னு இப்படி இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மியூக்கஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமீபாய்டு மூவ்மெண்ட் இந்த செல்லை வச்சுட்டு இப்படி அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் வந்து கிரைசமீபா. கிரைசமீபா, ரைசோக்ளோரிஸ், டயனோஃபைஸ், இது ரைசோபோடியலுக்கு எக்ஸாம்பிள். கிரைசோ கிரைசமீபா, ரைசோக்ளோரிஸ், டைனோஃபைஸ். அப்போ செல்வால் வந்து கிடையாது, நேக்கட் புரோட்டோபிளாஸ்ட் தான். சைட்டோபிளாசம் வச்சு அப்படி அப்படியே மூவ் ஆகுறாங்க. சியூடோபோடியா ரைசோபோடியா எல்லாம் வந்து சியூடோபோடியா ரைசோபோடியா நல்லா சொல்லுதான், அது சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். ஓகேவா. தென் எக்ஸாம்பிள் வந்து ரைசமீபா, ரைசோக்ளோரிஸ், டைனோஃபைஸ். மோட்டேல் ஃபார்ம் வந்து நம்ம கவர் பண்ணி அடுத்து நான் மோட்டேல் ஃபார்ம். நான் மோட்டேல வருதுதான் கொக்காய்டு அண்ட் ஸ்பைரல். கொக்காய்டு ஃபார்ம்ஸ்ல என்ன வரும், கொக்காய்டு ஃபார்ம்ஸ்னா வந்து ரிஜிட் செல் வால் இருக்கும். நான் ஃபிளஜலேட்டட் தானே, மோட்டைல் இல்லை, அப்போ நான் ஃபிளஜலேட்டட். பட் இவங்க வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆகும்போது கொஞ்சம் மோட்டைல் ஆயிடும். எக்ஸாம்பிள் வந்து சாந்தோஃபைசியே. இது ப்ரிடாமினேட்டா வந்து இதுல இருக்கு, சாந்தோஃபைசியில இருக்கு. இது இல்லாம அஃபானோ கேப்சல் இருக்கு, ப்ரோக்ளோரான்ல இருக்கு. நீங்க சாந்தோஃபைசியை படிச்சப்ப மோஸ்ட்லி வந்து ப்ரிடாமினேட்டா கொக்கைட் ஃபார்ம் இருக்கு, சாந்தோஃபைசியில் இருக்கு. இது வந்து ஸ்பைரல் ஃபார்ம். ஸ்பைரல் ஃபார்ம் எதுல இருக்கு, ஸ்பைருலினா. அப்போ இவங்க எல்லாமே நான் மோட்டைல். இப்படி படிச்சுக்கணும். ஸ்பைருலினா அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் மோட்டைல். இனி மல்டி செல்லுலர் ஆல்கி சொல்லும்போது இந்த சேம் யூனிசெல்லுலர் ஆல்கே தான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அக்ரிகேட் பண்ணுவாங்க. அக்ரிகேட் பண்ணி மல்டி செல்லுலர் மாறிடும். இந்த மல்டி செல்லுலர் வந்து டோட்டல் 4 டைப்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ யூனிசெல்லுலர் ஆல்கே தான் அக்ரிகேட் ஆகி மல்டி செல்லுலர் ஆல்கே ஆயிடும். 4 டைப்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொலோனியல் அக்ரிகேஷன். நம்ம அங்க படிச்சோம்ல ஃப்ளோ சார்ட்ல தான் கொலோனியல் அக்ரிகேஷன். நம்ம இப்போ மல்டி செல்லுலார் தான் சொல்றோம். அதுல நம்ம என்னெல்லாம் சொல்ல போறோம், கொலோனியல் அக்ரிகேஷன், ஃபிலமெண்டஸ் ஃபார்மர், சைஃபனோக்ளைடஸ், சைஃபனஸ். இதான் நாம வந்து படிக்க போறோம். கொலோனியல்லே வந்து சீனோபியம் இருக்கு, அக்ரிகேட்டட் இருக்கு.
ஃபிலமெண்டஸில் பிரான்ச்டு இருக்கு, அன்பிரான்ச்டு இருக்கு. சைஃபனோகிளாடஸ், சைஃபனஸ். கிளியர்? இதுதான் படிக்கப்போம். ஸோ கொலோனியல்ல வந்து எப்படின்னா வந்து லூஸ்லி அக்ரிகேட்டாக இருக்கும். இந்த அக்ரிகேட் இவங்க எல்லாம் இப்படி அக்ரிகேட் ஆகி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஃபுல்லாக ஒரு மியூசிலேஜினஸ் கவரிங், ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கு. இந்த ஃபுல் இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் தானே. இந்த இண்டிவிஜுவல் ஆல்கெல்லாம் கவர் பண்ணி இப்படி ஒரு மியூசிலேஜினஸ் கவரிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சீனோபியம். சீனோபியம் அக்ரிகேட்டட் ஃபார்ம்ஸும் இருக்கு. சீனோபியம் என்னன்னா வந்து நமக்கு ஒரு டெஃபினிட் ஷேப்பு, டெஃபினிட் நம்பர் எல்லாம் இருக்கும். டெஃபினிட் நம்பர், டெஃபினிட் ஷேப் இருக்கு. பார்த்தா இது இப்படிதான் இருக்கு. இந்த ஒரு டெஃபினிட் ஷேப்ல, டெஃபினிட் நம்பர்ல தான் இருக்கும். சீனோபியா இருந்தாலும் அக்ரிகேட்டட் ஃபார்மா இருந்தாலும் ரெண்டுமே அக்ரிகேஷன் தான். ரெண்டுமே கூட்டமா வந்து ஒரு சைட்ல இருக்கும். மியூசிலேஜினஸ் கவரை வச்சு கவர் பண்ணிருக்கு. ஆனா ஒரு டெஃபினிட் நம்பரும் டெஃபினிட் ஷேப்பும் இருந்தா அதுக்கு நம்ம சீனோபியம்னு சொல்லும். அப்படி இருக்கிறதுலே மோட்டைலும் நான் மோட்டைலும் இருக்காங்க. மோட்டைலுக்கு எக்ஸாம்பிள் போல்வாக்ஸ். இப்போ நம்ம போல்வாக்ஸோட காலனி படிச்சோம்ல, அதே மாதிரி பாண்டோரினா அண்ட் யூடோரினா. நான் மோட்டைல வந்து சொல்லும்போது செமி டெஸ்மிஸ், தென் ஹைட்ரோடிக்டியோன். ஹைட்ரோடிக்டியோன் ஞாபகம் இருக்கா? நான் இப்படி சொன்னேன்ல, இப்படி நெட்வொர்க் மாதிரி இருக்கு, அதனால அவங்க மோட்டைல் கிடையாது. அதுவும் வந்து ஒவ்வொன்றா காலனி மாதிரி தான். இந்த மாதிரி நெட்வொர்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அது வந்து என்னது, ஹைட்ரோடிக்டியோன். இப்போ மோட்டைல் வோல்வாக்ஸ் பாருங்க, சீனோபியம் காலனியா இருக்கு, அப்பவே நமக்கு வோல்வாக்ஸ் வரும். அது வோல்வாக்ஸ் மோட்டைல். உங்களுக்கு டெஃபினைட் ஷேப் நம்பர் இருக்கு. ஏன்னா வோல்வாக்ஸ் எப்பவும் வரையும் போது எப்படி இருக்கும், கரெக்ட் அந்த குளோபுலார் ஷேப்லயே நம்ம வரையும்ல, 3Dயா. ஸோ அதனால தான் வோல்வாக்ஸ் ஒரு டெஃபினிட் நம்பர், டெஃபினிட் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரோடிக்டியோன், செனிடெஸ்மஸ் எல்லாம் அதோட நான் மோட்டைல் ஃபார்ம், வோல்வாக்ஸ் மோட்டைல் ஃபார்ம். இனி அக்ரிகேட்டட் ஃபார்ம் சொல்றோம். அக்ரிகேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல்கேல வந்து 3 குரூப்ஸ் இருக்கு. நம்ம படித்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பால்மலோய்டு. அக்ரிகேட்டட்னா என்ன, எல்லாமே சேர்ந்து. ஆனால் இங்க இதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் இல்லை, ஒரு இர்ரெகுலர்லி எப்படியாவது ஒரு ஷேப்ல அப்படி இருக்கும். காலனியா வந்து எப்படியாவது ஒரு ஷேப்ல இருக்கும், டெஃபினிட் நம்பர் அண்ட் ஷேப் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பால்மலோய்டு. பால்மலோய்டுனா இந்த மாதிரி தான், ஒரு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரு அமோர்ஃபஸ் கரெக்ட் ஷேப் இல்லாத ஒரு ஜெலாட்டினஸ் இல்லை ஒரு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸுக்குள்ள ஃபுல் நான் மோட்டைலா இருக்கிற செல்ஸ் எம்படடா இருக்கும். நான் மோட்டைல் செல்ஸ் எம்படடா இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் இண்டிபெண்ட். இதில் இருக்கிற ஈச் செல் இண்டிபெண்ட். அவங்களுக்கு இண்டிவிஜுவலியே அவங்களோட வேலை பண்ண முடியும். காலனியா தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. பால்மலாய்டில் இருக்கிற ஈச் செல்லும் வந்து இண்டிபெண்ட் தான். பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் இண்டிவிஜுவலி அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து குளோரோஃபைசியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெட்ராஸ்போரா அண்ட் பால்மோடிக்டான். சாந்தோஃபைசியல் எக்ஸாம்பிள் சொல்லும்போது கிளியோகோரிஸ் அண்ட் குளோரோசாக்கஸ். கிரைசோஃபைசியல் எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஃபியோசிஸ்டிஸ். அதே மாதிரி சைனோஃபைசியல் எக்ஸாம்பிள் சொல்லும்போது மைக்ரோசிஸ்டிஸ். பால்மலோய்டு அடுத்தது வந்து டென்ட்ராய்டு. டென்ட்ராய்டுனா நம்ம அந்த இமேஜ் படிச்சோம்ல, ஒரு பிராஞ்சர் மாதிரி. டென்ட்ரைட்ஸ் எப்படி இருக்கும், நியூரோன்ஸ் படிக்கும்போது நியூரோன்ஸ்ல ஆக்சோன் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் படிக்கும்ல, இப்படி பிராஞ்சா இருக்கும். இது வந்து வேரியபிள் நம்பர், ஷேப்பு, சைஸ்ல எல்லாம் வந்து இருக்கும். நார்மலி ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், ஒரு மைக்ரோஸ்கோபிக் ட்ரீ மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லும்போது கிரைசோடென்ட்ரான், கிரைசோடென்ட்ரான், பிராசினோக்ளேடஸ், இது படிச்சா போதும். கிரைசோடென்ட்ரான், பிராசினோக்ளேடஸ் வந்து எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்கோபிக் ட்ரீ மாதிரி இருக்கும். அடுத்தது ரைசோபோடியல் டைப். ரைசோபோடியல்னா வந்து யுனைடெட் பை ரைசோபோடியா, யுனைடெட் பை ரைசோபோடியா, இது எல்லாமே சேர்த்து யுனைடெட் ஆகி பை ரைசோபோடியான்னு என்ன படிச்சிருந்தோம், சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன். அதாவது ஒரு செல் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, இதோட சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் த்ரூ சைட்டோபிளாசம் தான் இவங்க கனெக்டடா இருக்கு. த்ரூ த சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் கனெக்டடா இருக்கு. இப்படி இதான் ரைசோபோடியான்னு சொல்றது. கிரைசிடியாஸ்ட்ரம் வந்து எக்ஸாம்பிள். கிரைசிடியாஸ்ட்ரம் வந்து எக்ஸாம்பிள். இதுல ஸ்பேஸ் இல்லையே, கிரைசிடியாஸ்ட்ரம் தானே.
ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் இங்க ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கிரைசிடியஸ்ட்ரம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ரைசோபோடியா அந்த மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் மாதிரி எல்லாமே சேர்ந்து சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலனி ஃபார்ம் டெஃபினட் ஷேப் எதுவும் கிடையாது. இப்போ கொலோனியல் ஃபார்ம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்? சாரி, சீனோபியம் டைப். சீனோபியம் டைப் அக்ரிகேட்டட் டைப் நம்ம படிச்சோம். அது முடிஞ்சிச்சு கொலோனியல் ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்னா என்ன? நீ இலோங்கேட்டடா, நல்லா இலோங்கேட்டடா இருக்கும். ஃபிலமெண்டஸா இருக்கிற பிளான் பாடியா இருக்கும். ஃபிலமெண்ட் மாதிரி டியூபுலார் மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு டியூபுலார் செல்லும் எண்டு டு எண்டு கனெக்டடா இருக்கும். எண்டு டு எண்டு வந்து கனெக்டடா இருக்கும். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதுவே டூ டைப்ஸ் இருக்கு. அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட்டும் இருக்கு, பிரான்ச்டு ஃபிலமெண்ட்டும் இருக்கு. அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ஸ் என்ன? ஒரே ஒரே ஸ்ட்ரெச்சில் இவ்வளவுதான், ஒரு லேயர் இவ்வளவுதான். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா இருக்கலாம் இவங்க, இல்ல சப்ஸ்ட்ராட்டு கூட அட்டாச்சா இருக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்ட்ராட்டு கூட அட்டாச்சா இருக்கிறதே மெயினா வந்து பேஸ் அண்ட் அப்பெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஸ்ட்ராட்டத்தில் அட்டாச்சா இருக்கிறதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. இப்போ சப்ஸ்ட்ராட்டத்தில் போய் இது அட்டாச்சா இருக்கிறதுனா இதுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு அப்பெக்ஸ் போர்ஷன் இருக்கு. இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா இருந்து அப்படி டிஃபரன்ஷியேட் பேஸ் அப்பெக்ஸ் அப்படி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணது இல்லை. நீங்க அவ்வளவு படிக்க வேணாம். அன்பிரான்ச்ல ஃப்ரீ ஃப்ளோட்டிங்க்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. சப்ஸ்ட்ராட்டில் அட்டாச்சா இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ், ஈடோகோனியம். ஓகே, அது படிச்சா போதும். அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ல ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பைரோகைரா. சப்ஸ்ட்ராட்டில் அட்டாச்சா இருக்கா? யூலோத்ரிக்ஸ், ஈடோகோனியம் எக்ஸாம்பிள். இனி பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ஸ்லயே நாம சொன்னோம் ட்ரூலி பிரான்ச்டு இருக்கு, அதே மாதிரி ஃபால்ஸ்லி பிரான்ச்டு இருக்கு. ட்ரூலி பிரான்ச்டு அண்ட் ஃபால்ஸ்லி பிரான்ச்டு இருக்கு. ஃபால்ஸ்லி பிரான்ச்டுன்னா என்ன? நம்ம சைட்டோனியமா சொன்னது மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சைட்டோனியமா. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் எதனால நடக்குது? ஃபால்ஸ்லி ஃப்ராக்மெண்டேஷன் எதனால நடக்குதுன்னா டீஜெனரேஷன் ஆஃப் இன்டர் கேலரி செல், ஃபார்மேஷன் ஆஃப் பை கான்கேவ் செப்பரேஷன் டிஸ்க். நீங்க அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேணாம். இப்படியே இருக்கிற ஒரு டிஸ்க் வந்து இப்படி வந்து பெண்ட் ஆயிடும். அந்த ஃபார்ம் வந்து பெண்ட் ஆயிடும். அந்த இன்டர் கேலரி செல்லோட டீஜெனரேஷன் நடக்கும். ஒரு இடத்துல இருந்து அப்படியே இது வந்து பெண்ட் ஆகி போயிடும். அதை நீங்க அப்படி படிக்கவே வேணாம். ஜஸ்ட் இது படிச்சப்போ ஃபால்ஸ்லி பிரான்ச்சுக்கு எக்ஸாம்பிள் சைட்டோனியம். அது ஒரிஜினல் பிரான்ச் கிடையாது. பாருங்க, ஒன் ஆர் போத் எண்ட் ஆஃப் அட்ஜசன்ட் செல். இது ஒரு பக்கத்தில் இருக்கிற செல்லு, இது ஒரு பக்கத்தில் இருக்கிற செல்லும் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு அட்ஜசன்ட் செல்லும் க்ரோ அவுட். ரெண்டு செல்லும் இந்த மாதிரி அவுட்வேர்டா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரம் த பேரண்ட் ஷீத். தென் இட் அப்பியர்ஸ் பிரான்ச்டு. பிரான்ச்டு மாதிரி ஃபீல் ஆகும், பட் நாட் ட்ரூ பிரான்ச். அது ஒரிஜினல் பிரான்ச் கிடையாது. இப்போ ஃபால்ஸ்லி பிரான்ச்டு சைட் நேம். இனி ட்ரூலி பிரான்ச்டு. ட்ரூலி பிரான்ச்டுனா நார்மல் நல்ல பிரான்ச்சிங் பேட்டர்ன் இருக்கும். நல்லாவே வந்து பிரான்ச்சிங் பேட்டர்ன் இருக்கும். அதுவே வந்து என்னது? 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரூலி பிரான்ச்டு தாலே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபிலமெண்ட் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா. சிம்பிள் ஃபிலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? கிளாடோஃபோரா. பேசல் செல் வந்து சப்ஸ்ட்ராட்டத்தில் அட்டாச்சா இருக்கும். தென் அதுக்கு ஒரு அப்பெக்ஸ் இருக்கு, கரெக்டா? கிளாடோஃபோரா. தென் ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட் இருக்கு. ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட். ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட்ல என்ன இருக்கு? ஃப்ரிஸ்சியல்லா, எக்டோகார்பஸ். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஸ்டிகோக்ளோனி வேணா இது ரெண்டு படிச்சுக்கோங்க. ஃப்ரிட்சியல்லா, எக்டோகார்பஸ். இது வந்து ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட்டுக்கு எக்ஸாம்பிள். இது ரெண்டு வந்து ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட்டுக்கு எக்ஸாம்பிள். நல்ல வெல் டெவலப்டு ப்ரோஸ்ட்ரேட் சிஸ்டம் அண்ட் எரக்ட் சிஸ்டம் இருக்கு இவங்களுக்கு. ஹெட்ரோ மீன்ஸ் வாட்? டிஃபரண்ட். அப்போ டிஃபரண்ட் தாலஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ப்ரோஸ்டேட் சிஸ்டம், அதுக்கப்புறம் எரக்ட் சிஸ்டம். அதாவது ஒன்று வந்து இப்படி இருக்கும், க்ரீப்பிங்காக இருக்கும், ப்ரோஸ்டேட் சிஸ்டம். அப்புறம் இன்னொன்று வந்து எரக்டா இருக்கும், இப்படி எரக்ட் சிஸ்டம், வெர்டிகலா. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸ் இதில் இருக்கும். அதனால தான் ஹெட்ரோட்ரைக்கஸ்னு சொல்றாங்க. த ஹோல் தாலஸ் இஸ் டிவைடட் இன்டு வெல் டெவலப்டு ப்ரோஸ்ட்ரேட் சிஸ்டம் இருக்கும், எரக்ட் சிஸ்டம் இருக்கும். ஃப்ரிட்சியல்லா அண்ட் எக்டோகார்பஸ் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த ஃபார்ம் வந்து பேரன்கைமாட்டஸ் ஃபார்ம்.
பேரகேமெரஸ் ஃபார்ம்ல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அல்வாவோட இமேஜ் எல்லாம் பார்த்தோம்ல. இதோ அல்வாவோட இமேஜ் எல்லாம் பார்த்த மாதிரி எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஃப்ரிட்ஜெல்லாம் ஒரு ப்ரோஸ்ட்ரேட் சிஸ்டம் இருக்கு, அதில் இப்படி எரக்ட் சிஸ்டம்ஸும் இருக்கு. ஸோ அல்வா எப்படின்னா வந்து நம்ம நார்மல் பிளான்டோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளாட்டண்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது தான் என்ன சொல்றது, அதுதான் வந்து நம்ம சாரி ஹெட்ரோட்ரைகஸ் இல்லை, பேரங்கேமேட்டஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்றது. ஸோ இது எப்படின்னா வந்து ஃபிலமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து லோஸ்ட் ஆயிடும். ஃபிலமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து லோஸ்ட் ஆயிடும், நல்ல ஃபிளாட் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆயிடும். இதுக்கு எல்லாமே படிச்சுக்கோங்க, போரிஃபைரா, அல்வா, எண்டமோர்ஃபா, இதென்ட்ரோமோர்ஃபா எல்லாம் இதுக்கு எக்ஸாம். தென் சியூடோ பேரங்கேமேட்டஸ் ஹேபிட். சியூடோ பேரங்கேமேட்டஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா வந்து இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும்ல, இப்படி இப்படி பிரான்ச்சஸ் இருக்கும்ல, ஃபிலமெண்டோட பிரான்ச்சஸ் இருக்கும்ல, இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபியூஸ்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் ஃபிளாட்டண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும். நம்ம பேரங்கேமர்ஸில் நார்மல் லீஃப் மாதிரி ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சரில், சியூடன் பேரங்கேமர்ஸில் எப்படின்னா வந்து சென்ட்ரல் ஒரு ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபியூஸ்ட் ஆகிடும், தேர் பிரான்ச்சஸ் எல்லாமே ஃபியூஸ்ட் ஆகி அப்படியே ஃபிளாட்டண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஃபிளாட்டண்டாக இருக்கிற லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி. இதுதான் சியூட். ஆனால் அது ஆக்சுவலி பேரங்கேமேட்டஸே இல்லை, அந்த பிரான்ச்சஸ் ஃபியூஸ் ஆனதுனால ஃபிளாட்டன்ட் ஆனதுனால நமக்கு அந்த ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபீல் ஆகுது. ஸோ சியூடோ பேரங்கேமேட்டஸ் ஹேபிட்டஸில் வர்றது தான் போலிசைஃபோனி அண்ட் பெட்ராக்கோஸ்பர்ம். போலிசைஃபோனி அண்ட் பெட்ராக்கோஸ்பர்ம். எஸ். லாஸ்ட் செகண்ட் ஒன். ஸோ சைஃபனோக்ளைடஸ் ஆர்கனைசேஷன். சைஃபனோக்ளைடஸ்னா என்னது, ஒரு டைப் ஆஃப், இதுவே வந்து அன்பிரான்ச்சு இருக்கு, பிரான்ச்சு இருக்கு, ஒரு டைப் ஆஃப் என்னது நமக்கு இப்படி ஒரு டியூபுலார் ஃபார்ம் மாதிரி இருக்கிறதா சைஃபனோக்ளைடஸ். இதுலயே வந்து அன்பிரான்ச்டு இருக்கு, பிரான்ச்டு இருக்கு. அன்பிரான்ச்டு அண்ட் பிரான்ச்டு. இதுல ஒரு இது என்னன்னா, நம்ம நார்மலி ஃபிலமெண்ட் எல்லாம் படிக்கும்போது இங்க வந்து செப்பரேஷன் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி செப்பரேஷன் இல்லை. ஒரு நியூக்ளியஸ்லயே இது ஞாபகம் இருக்கா, இதான் சைஃபனேஷியஸ் டைப். பாருங்க, இடையில வந்து செல்வோல் ஃபார்மேஷன் எல்லாம் இல்லை, ஃபுல்லா நியூக்ளியஸ் இருக்கு. அப்போ மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன். மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன் ஃபுல்லும் வந்து நியூக்ளியஸ் உள்ள வந்து, அதான் கொயானோசைட்டிக் கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி செல் வால் எல்லாம் வந்து கிடையாது, ஒரு செல்லுக்குள்ள வந்து நிறைய வந்து என்ன இருக்கும், இது பிரான்ச்சா இருக்கலாம், அன்பிரான்ச்சா இருக்கலாம். நிறைய வந்து சீனோசிட்டிக் கண்டிஷன் இல்லை கொயானோசைட்டிக், கொயானோசைட்டிக் தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன், கொயானோசைட்டிக் கண்டிஷன். ஸோ கொயானோசைட்டிக் கண்டிஷனில் வந்து இது அன்பிரான்ச்சாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து யூரோஸ்போரா அண்ட் கீட்டோமோர்ஃபா. பிரான்ச்சாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாடோஃபோரா. பிரான்ச்சுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாடோஃபோரா. இவங்க வந்து ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்லி அந்த இடையில வால் எல்லாம் இல்லாதனால மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் செமி கொயானோசைட்டிக் செல்லாக இருக்கும். மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன் இருக்காங்க, செமி கொயானோசைட்டிக் செல்னு சொல்கிறாங்க. இடையில இடையில ஃபுல் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, வெலோனியா. வெலோனியான்னு சொல்றது ஒரு ஸ்பெரிக்கல் வெசிக்கல் மாதிரி இருக்கும், அப் டு 10 சென்டிமீட்டர் இருக்கும் டயமீட்டர்ல. இவங்களோட இந்த டயமீட்டர் எவ்வளோ இருக்கும், 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லார்ஜஸ்ட் பிளான்ஸ். வெலோனியாங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் வெசிக்கல் மாதிரி இருக்கும், டயமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கும், டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லார்ஜஸ்ட் பிளான்ஸ். ஓகேவா? இதெல்லாம் சைஃபனோக்ளைடாஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து சைஃபனஸ் ஆர்கனைசேஷன். சைஃபனஸ் ஆர்கனைசேஷன் என்ன, வித்தவுட் செப்டா. செப்டா வந்து கிடையாது, வித்தவுட் செப்டா. சுத்தமா செப்டாவே கிடையாது. ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும், அதுக்குள்ள வந்து ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடந்துட்டு இருக்கும். சுத்தமா சைட்டோகைனசிஸ் கிடையாது. இங்க நம்ம என்ன படிச்சோம், செமி கொயானோசைட்டிக் தான், செமி கொயானோசைட்டிக். இது அப்படி இல்லை, சுத்தமா செப்டாவே பாடியில எங்கேயுமே இல்லை. அப்போ ஃபுல் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் தான், கம்ப்ளீட்லி கொயானோசைட்டிக் மல்டி நியூக்ளியேட் வரும். இதுக்கு குளோரோஃபைசியக்கு எக்ஸாம்பிள், சாந்தோஃபைசியக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குளோரோஃபைசியில் பிரையோப்சிடைல்ஸ், சைஃபோனைல்ஸ். சாந்தோஃபைசியில் போட்ரீடியம், அதே மாதிரி உச்சேரியம். கிளியர்? இது வரைக்கும் சொன்னது கிளியர்? இது புரியறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லை, இது படிக்கிறதுக்கு தான் கஷ்டம். கொஞ்சம் தெரியுற கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்தால் மட்டும், ரொம்ப இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா நான் சொல்ல மாட்டேன்.
ஓகே, தேவையா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. பட் கேட்கலாம் இதுல இருந்து. ஆக்சுவலி நல்லாவே கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மல்டி செல்லார் கேட்கலாம், நான் மோட்டைல், சீனோபியல் கண்டிஷன் இதெல்லாம் கேட்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சைஃபனஸ் தாலஸ். டைப்ஸ் ஆஃப் சைஃபனஸ் தாலஸ். இது வந்து நம்ம ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னேன்ல. சாக்கேட், யூனி ஆக்சல், மல்டி ஆக்சல் இருக்கு. இப்போ சாக்கேட்னா என்ன? சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த பேர்ல இருக்கு. சாக் லைக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து போட் ரேடியம். இதுவே வந்து யூனி ஆக்சியல் டைப் இருக்கு, மல்டி ஆக்சியல் டைப் இருக்கு. யூனி ஆக்சியல்னா இப்படி இருக்கு, மல்டி ஆக்சியல்னா இப்படி இருக்கு. ஸோ யூனி ஆக்சியல் சிங்கிள் ஆக்சிஸ் ஃபார்ம் இருக்கு. எக்ஸாம்பிள் விச் ஏரியா பிரயோப்சிஸ். ஒரு சேட்டலைட் மாதிரி இருக்கும் இவங்களோட தேலஸ் பார்க்கறதுக்கு. விச் ஏரியா வந்து பிரயோப்சிஸ். மல்டி ஆக்சியல் டைப்னா மல்டி ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கோடியம். அப்போ மரைன் ஆல்கேல வந்து ஒரு லார்ஜ் இலாபரேட் தலை மாதிரி இருக்கும் இவங்க, ஏன்னா ஒரு சாக்லைக்கா இருக்கிறதுனால. எக்ஸாம்பிள் போட் ரேடியம். அதில் யூனி ஆக்சியல் எக்ஸாம்பிள் விச் ஏரியா பிரயோப்சிஸ், மல்டி ஆக்சியலுக்கு எக்ஸாம்பிள் கோடியம். இதான் டைப்ஸ் ஆஃப் சைஃபனஸ் தாலஸ். கிளியர்? சரி, சும்மா ஜஸ்ட் இது இது படிச்சதுனால உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. எஸ். எந்த ஆன்சர் வரும்? கரெக்ட். அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். கரெக்ட் தான், எல்லாரும் கரெக்ட் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க எந்த பேஸ் வச்சு சி சொல்றீங்க? ஆ ஆ ஆ ஆ குளோரோஃபைசியானா? டே, ஒரு பேசிக் கான்செப்ட் யோசிச்சு பாரு. குளோரோஃபைசியா என்ன சொல்லியிருக்காங்க? அப்சர்ப் கிரீன் லைட்டு. இப்போ நாம ஒரு ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஒரு கலர்ல தெரியுதுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்றதுன்னு அர்த்தமா? இல்ல. ஒரு பொருள் ரெட் கலர்ல தெரியுதுன்னா ரெட் கலர் எமிட் பண்றேன்னு அர்த்தம். ஒரு பொருள் பச்சை கலர்ல தெரியுதுன்னா பச்சை கலர் எமிட் பண்றேன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு மேட்டர் ஒயிட் கலர்ல தெரியுதுன்னா அவங்க எல்லாத்தையும் எமிட் பண்றேன்னு அர்த்தம். பிளாக் கலர்ல தெரியுதுன்னா அவங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றேன்னு அர்த்தம். கரெக்டா? ஏதாவது ஒரு கலர் எல்லோ கலர்ல தெரியுதுன்னா அவங்க எல்லோ கலர் எமிட் பண்றேன்னு அர்த்தம். எந்த கலர் எமிட் பண்றதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு தெரியும். அப்சர்வ் பண்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கிரீன் லைட்டை எமிட் பண்றது தான் குளோரோஃபைசி. அவங்க மற்ற இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கிரீன் லைட்டை எமிட் பண்ணாதான் பச்சை கலர்ல தெரியுது. அப்ப அப்சர்ப்ஷன் வராது. அதுவே வேணாம், அதோ இந்த ஒரே ஒரு ஆன்சர்லயே இருக்கு. டீப் வாட்டர் பாடிஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம் ரொடோஃபைசியே. ரொடோஃபைசியில வந்து நம்ம இது அதோட பிக்மெண்ட் சொல்லுங்க. அஹ், ஐயோ, அதோட பிக்மெண்ட் பேர் என்ன? ஃபைக்கோசைனின். ஃபைக்கோ எரித்தினோர் ஃபைக்கோசைனின். ரெட்டா ரெட்டா? ஃபைக்கோசைனர் பிக்மெண்ட் சொல்ல சொன்னா ரெட் கலரா? ஃபைக்கோசைனால் ஃபைக்கோ எரித்திரின். அப்போ இவங்க எப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த ரெட் ஆல்கே வந்து டீப் வாட்டர்ல இருக்கும், வாட்டர் பாடிக்கு உள்ள இருக்கும். அப்போ அவங்களால அவ்வளோ சன்லைட் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்கிற பிக்மெண்ட்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த எந்த பிக்மெண்ட்ஸ்னு கேட்டால் ஃபைக்கோசைனின், ஃபைக்கோ எரித்திரின். இந்த பிக்மெண்ட்ஸ் தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபைக்கோ எரித்திரின் தான் வந்து அதிகமாக வந்து இந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ரொடோஃபைஸே தான் ஆன்சர் வரும். டீப் வாட்டர் பாடிஸ்ன்னு அதிகமாக கேட்டாலே வந்து ரொடோஃபைஸ் எழுதலாம். ஆன்சர் என்ன வரும்? ரொடோஃபைஸே வரும். ஓகே. ரொடோஃபைசிங்கிறது ரெட் ஆல்கே. ஃபைக்கோ எரித்ரின் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து கிரீன் அண்ட் ப்ளூ லைட்டை வந்து விச் அப்சர்வ் கிரீன் அண்ட் ப்ளூ லைட்டு. அதே மாதிரி என்ன பண்றாங்க? enabling them to grow in deep water. டீப் வாட்டர்ல, டீப் வாட்டர்னு உள்ளதானே, அப்போ சன்லைட் அங்கே
போகாது அதனால. அதே மாதிரி பிரவுன் ஆல்கே இருக்கிற பிக்மெண்ட் தான் இது இது சும்மா வேணா சும்மா கொடுத்தது. பிரவுன் ஆல்கே இருக்கிற பிக்மெண்ட் தான் ஃபியூகோசாண்டின். அது வந்து டீப் ஓஷன் வாட்டர்ல வந்து லைட் அப்சர்வ் பண்றதுக்கு ஃபியூகோசாண்டின் ஃபியோஃபைசில ஹெல்ப் பண்றாங்க. ரொடோஃபைசில வந்து ஃபைக்கோ இருக்கு. எஸ்பெஷலி ரொம்ப டீப் வாட்டர்னெல்லாம் கேட்டா ரொடோஃபைசிய டைப் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க. ஓ சாரி. ம். இது வரும். எஸ். நார்மலி வந்து நம்ம இதுக்கு எஸ் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஃபியூக்கஸ். ஃபியூக்கஸுக்கு வந்து இதை மாதிரி மற்ற சில எக்ஸாம்பிள். எஸ். இப்போ சர்காசம், லேமினேரியா, எக்டோகார்பஸ், அப்புறம் என்ன வரும்? டிக்டியோட்டா எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, தென் தென் சர்காசம், ஃபியூக்கஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்ன வரும்? நம்ம இதில் ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கேல வரும். ப்ரௌன் ஆல்கேல வரும். ஓகே. ஸோ ஃபியூக்கஸ்ங்கிறது சொல்லி மரைன் ப்ரௌன் ஆல்கே. இதே மாதிரி கிரீன் ஆல்கேக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிளாமிடோமோனாஸ், வோல்வாக்ஸ், குளோரெல்லா எல்லாம் வரும். அதே மாதிரி சைனோபாக்டீரியல் எக்ஸாம்பிள் நோஸ்டோக்கு, அனபினா எல்லாம் வரும். எஸ். ஸோ வோல்வாக்ஸ் வந்து தெரியுது தானே. நெக்ஸ்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா. அதே மாதிரி ஃபிலமெண்டஸுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஸ்பைரோகைரா. அதே மாதிரி கொலோனியலுக்கு எக்ஸாம்பிள் வோல்வாக்ஸ், பேரங்கேமேட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் லேமினேரியா. கொஞ்சம் எக்ஸாம்பிள் சும்மா கொடுத்துருக்கு, அதுவும் படிச்சுக்கோங்க. எஸ். ஆன்சர் வந்து பி தான் வரும். பிகாஸ் லேமினேரியால தான் வந்து என்னது வரும்? நம்ம இந்த கெல்ப் எல்லாம் இருக்குல்ல. ம். அதே மாதிரி கெல்ப், ப்ரௌன் ஆல்கி கெல்ப், இதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டான ஆல்கர் தேலஸ் இருக்கு. அது நம்ம படிச்சோம்ல இந்த மாதிரி ஹோல்டு ஃபாஸ்ட்டு இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறதுக்காக அட்டாச்மெண்ட்டுக்காக ஹோல்டு ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைப்பு. அதே மாதிரி பிளேடு, லீஃப் பிளேடு மாதிரி லீஃப் பிளேடு, இதெல்லாம் வந்து ப்ரெசண்டாக இருக்கு. அப்போ ஒரு நார்மல் ட்ரீ லைக்கா வந்து இருக்கிறதுனால நம்ம லேமினேரியா சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். சரி. சரி, கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிகாஸ் புரியறதுக்கு இதில் அவ்வளோ இல்லை, படிக்கிறதுக்கு இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு அது படிச்சுக்கோங்க. யூனிசெல்லார் டைப்பு, மல்டி செல்லார் டைப்பு, கொலோனியல் டைப்பு, பால்மலோய்டு, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அப்புறம் சைஃபனேஷன், அதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் படிக்கணும். உங்களுக்கு உங்களுக்கு எது ஃபெமிலியாக இருக்கோ, எது வாயில் வருதோ அந்த எக்ஸாம்பிள் படிச்சா போதும். ஓகேவா? மினிமம் அதாவது கவர் பண்ணணும். ஆல்கே ஒரு நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கவர் பண்ணுங்க. கிளியர்? சரி, வைண்ட் பண்ணிக்கலாமா கிளாஸ்?
பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். பை கைஸ், பை. ஓகே.